Hello everyone, good evening. Audio video clear irka? Hello, shall we start now? Can you hear me? Am I audible? கேக்குதா? Audio video clear irka? Am I audible? கேக்குதா? Okay. So we can start now. சரி, ஸோ வெற்றிகரமாக யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கைனமேட்டிக்ஸ்குள்ளே வரோம். எதுக்கு கைனமேட்டிக்ஸ் அடுத்தபடியாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஃபிசிக்ஸுடைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேசிக் சாப்டர். இந்த சாப்டர் உங்களுக்கு புரிஞ்சாதான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கைனமேட்டிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ கைனமேட்டிக்ஸ் கொஞ்சம் குழப்புற மாதிரியான ஒரு சாப்டர். பட் இதுலேயும் நமக்கு 2 to 3 கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம 2 கொஷின் வச்சுக்கோமே, ஆன் அன் ஆவரேஜ் 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 8 மார்க்ஸ் இந்த சாப்டர்லேருந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ லாஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 12 மார்க் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம்னு நான் சொன்னேன். இந்த சாப்டர்லேருந்து அதிகபட்சம் ஒரு 8 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20 மார்க்ஸ் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கலாமா. ஸோ அதனாலையும் இன்னொரு ரீசன் கைனமேட்டிக்ஸ் எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறது. ஸோ யூஸ்வலாகவே எல்லாருமே கைனமேட்டிக்ஸ் நடத்துறதுக்கான ரீசனும் இதுதான். ஓகேயா? சரி, ஸோ கைனமேட்டிக்ஸில் 1D மோஷன் இருக்குது, 2D மோஷன் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் 1D மோஷன் பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேயா? ஸோ இது எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாலாம் நடத்த போகிறதில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படப்படன்னு தான் நடத்த போகிறேன். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா மட்டும் எனக்கு இது இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேளுங்க, நான் அதை உங்களுக்கு டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஸோ இது குவிக் ரிவிஷன் செஷன் மாதிரி தான். ஏன்னா சின்ஸ் வி ஆர் நியரிங் அவர் எக்ஸாம்ஸ், நான் கடற்கடன்னு சொல்லிவிட்டு நம்ம ப்ராப்ளம் சால்விங்கில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், புரியுதில்ல நான் என்ன பேசுகிறேன்ட்டு? ஓகே, ஸோ சரி, ஸோ சி ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஆஸ் யூ சீ இன் திஸ் பிக்சர், ஒரு பையன் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஓகேயா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் அவனோட பேர் அர்ஜுன் வச்சுக்கலாம். ஸோ அர்ஜுன் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அண்ட் இந்த செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அர்ஜுனோட பஸ் ஸ்டாப் அர்ஜுனோட வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதான்? 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேயா? அர்ஜுனோட பஸ் ஸ்டாப் அர்ஜுனோட வீட்டிலேருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போது கேன் ஐ சே அர்ஜுன்ஸ் பொசிஷன் இஸ் 10 மீட்டர் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு நான் சொல்லலாமா? கேன் ஐ சே தட்? நான் சொல்லலாமா? நான் என்ன சொல்கிறேன்? அர்ஜுன்ஸ் பொசிஷன் இஸ் 10 meters from his house. ஸோ அவனோட பொசிஷன் அவனோட வீட்டிலேருந்து 10 மீட்டர்ஸில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் அவன் பொசிஷனை சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு யார் தேவைப்பட்டாங்க? ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவைப்பட்டாங்க. ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்லேருந்து அவன் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல நான் எதை ரெஃபரன்ஸாக எடுத்தேன்? அவனோட வீட்டை. புரியுதா? அப்போது எனி ஆப்ஜெக்ட் அதோட பொசிஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா we should have some reference points. ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷனை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அப்போது நான் இதில் யார் அப்சர்வர்னு கேட்டிங்கன்னா நான் தான் அப்சர்வர். என் பார்வையில் அவனோட வீட்டிலேருந்து அவன் 10 மீட்டர் தள்ளி இருக்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்கேஸ் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் பார்வையில் நீங்கள் என்ன சொல்வீங்க? அர்ஜுனோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஆப்போசிட் சைட் ஆஃப் மீ அரவுண்ட் ஒரு 3 மீட்டர் ரோடு இருக்குன்னு வச்சுக்குவோம். 3 மீட்டர் ஆப்போசிட் சைடில் நிற்கிறான். என்கிட்ட இருந்து 3 மீட்டர் ஆப்போசிட் சைடில் இருக்கிறான் நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்டாக? அப்போது நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் அப்சர்வர்ங்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற டீ கடையில் நிற்கிற நீங்களே தான் அப்சர்வர். ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நீங்கள் உங்களையே வச்சுக்கிறீங்க. என்கிட்ட இருந்து 3 மீட்டர் தள்ளியாக நிற்கிறான்ப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ அப்சர்வர்னா என்ன, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னன்னு புரியுதா? எங்கேயோ இருக்கிறன்னா அவன் வீடு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு பேசுகிறேன். எய்த்தாப்பில் நிற்கிற நீங்கள் உங்களையே ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சு பேசுகிறீங்க. நீங்கள் பேசும்போது நீங்கள் தான் அப்சர்வர், நான் பேசும்போது நான் தான் அப்சர்வர். புரிஞ்சுதா? இப்போ அப்சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னாலும் அதுதான்.
எந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். இப்போ நான் வீடை தான் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வைக்கிறேன்னா அது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதே பஸ் ஸ்டாப்பில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு எங்கேயோ ஒரு இடம், இங்கே வந்து ஒரு ட்ரீ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேயா, ஒரு ட்ரீ இருக்குது. அப்போது நான் இங்கே சொல்கிறேன், அர்ஜுன் வந்து அந்த ட்ரீலேருந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீ ரெஃபரன்ஸாக வச்சு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து 5 மீட்டர் தள்ளி நிற்கிறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது இங்கே நான் எடுத்துக்கிட்ட இந்த ஹவுஸாக இருக்கட்டும், இந்த ட்ரீயாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்சஸ். இதெல்லாம் தான் என்னது, என்னுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேயா, கிளியரா? இந்த ட்ரீ, இந்த ஹோம், இதெல்லாம் என்னது, என்னுடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம இங்கே 3 டேர்ம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? பொசிஷன்னா என்னன்னு பார்த்தோம், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னன்னு பார்த்தோம், அப்சர்வர்னா யாருன்னு பார்த்தோம். 4 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓகேயா, கிளியரா? சரி, இப்போ so position is nothing but location with respect to some frame of reference. Position is nothing but his location with reference to some frame of reference. சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பஸ் வந்துருச்சு. ஓகேயா, ஸோ பஸ் வந்த உடனே அர்ஜுன் வந்து என்ன பண்ணுறா, இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிற அர்ஜுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டான். ரெஸ்ட்டில் இருக்கிற அர்ஜுன் இதுக்கு நடுவில் நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ அர்ஜுன் பஸ் வராதப்போ, ஓகே, அர்ஜுன் வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கான்னு நான் சொன்னேன். ஷால் ஐ சே ஹீ இஸ் அட் ரெஸ்ட்? பஸ் ஸ்டாப்பில் அவன் ஹீ ஸ்டாண்டிங் ஸ்டில். அப்போது அவன் ரெஸ்ட்டில் இருக்கான்னு நான் சொல்லலாமா? ரெஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? பட் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாரும் ஏர்த்தில் இருக்கோம். ஏர்த் வந்து தன்னைத்தானே சுற்றுது. அண்ட் ஆல்சோ ஏர்த் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சன். கரெக்டாக? ஏர்த் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சன். அப்போது நம்ம ஏர்த்லேருந்து உங்களையும் என்னையும் பார்க்கும்போது நம்ம நின்றுட்டுருக்கோன்னா வி ஆர் ஸ்டாண்டிங் ஸ்டில், வி ஆர் அட் ரெஸ்ட்னு நம்ம சொல்கிறோம். இதுவே ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சயின்டிஸ்ட் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது ஒரு பொசிஷன்லேருந்து அப்படியே ஏர்த் சுற்ற நம்மளோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்ன ஆகும்? நம்ம ரெஸ்ட்டில் இருப்போமா? நம்ம வந்து ஒரு மோஷனில் இருக்கிற மாதிரி தான் அவர் கண்ணுக்கு தெரியும், ஸ்பேஸில் இருக்கிற சயின்டிஸ்ட் கண்ணுக்கு. கரெக்டாக? அப்போது நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோமா மோஷனில் இருக்கோமாங்கிறது கூட எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா யார் அப்சர்வர்ங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குதா மோஷனில் இருக்குதாங்கிறது அதோடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டையும் அதோடைய அப்சர்வரையும் பொறுத்து தான் இருக்குது. புரியுதா? நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதா? ஸோ இதுக்கு அடுத்தது, சரி, அர்ஜுனுக்கு பஸ் வந்துருச்சு. அர்ஜுன் பஸ்ஸில் ஏறிட்டான். இப்போ பஸ் வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஏ பாயிண்டில் இருக்குது. ஏ பாயிண்ட்லேருந்து அப்படியே மூவ் பண்ணி பி பாயிண்ட்டுக்கு போகுது. ஸோ டைம் t=0 செகண்ட். இது பஸ் ஸ்டாப்பில் அது நிற்கிது அப்படியே பஸ்ஸு. டைம் வந்து அப்போ 0 செகண்ட். ஓகேயா? ஸோ அவன் ஏறி உட்காந்துட்டான். அர்ஜுன் வந்து இந்த இடத்துல ஏறி உட்காந்துட்டான். இப்போது அந்த பஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. அர்ஜுனும் மூவ் ஆகிட்டே இருக்கான். கரெக்டாக? அர்ஜுனும் மூவ் ஆகிட்டே இருக்கான். ஸோ 15 செகண்ட்ஸ் ஆகும்போது ஏ பாயிண்ட்லேருந்து பஸ்ஸு பி பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. அகெயின் 20 செகண்ட்ஸ் ஆகும்போது பி பாயிண்ட்லேருந்து பஸ்ஸு சி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிடுச்சு. அப்போ இங்கே டைம் அவனோட பொசிஷன் வேரி ஆகிட்டே இருக்குது. டைமை பொறுத்து அந்த பொசிஷன் வேரி ஆகிட்டே இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மோஷன். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், திஸ் டேர்ம் இஸ் கால்ட் அஸ் மோஷன். ஓகேயா? அப்போ ரெஸ்ட்னா என்ன? பொசிஷன் டஸ் நாட் சேஞ்சஸ் வித் டைம். மோஷன்னா என்ன? பொசிஷன் சேஞ்சிங் வித் டைம், வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே நம்ம 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கற்றுக்கிட்டோம். ஓகேயா? ஃபஸ்ட்டு நம்ம பொசிஷன்னா என்ன, அப்சர்வர்னா என்ன, ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன, ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இங்கே நம்ம அவன் ஏறி உட்காந்து அவன் போகிறத வச்சு டைமை பொறுத்து அந்த பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே நம்ம ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடச்சிருச்சு. கரெக்டாக? சரி, இப்போது பஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஃபைன். இந்த பஸ்ஸு ஒரு ஒத்தையடி பாலத்தில் போகுது. இந்த பஸ்ஸு ஒரு ஒத்தையடி பாலத்தில் போகும்போது இந்த பஸ்ஸால் அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியலை, லெஃப்ட்டு ரைட்டு மூவ் பண்ண முடியலை. கரெக்டாக? நோ பாசிபிலிட்டி ஆன் மூவிங் லெஃப்ட்டு, நோ பாசிபிலிட்டி ஆஃப் மூவிங் ரைட். எந்த சைடும் அதால் மூவ் பண்ண முடியல. அது சிங்கிள் பாலம். அந்த பாலத்தில் அந்த பஸ் போயிட்டே இருக்குது. அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா, ஒரு சிங்கிள் லைனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மோஷன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மோஷன் இன் வண்டி. மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேயா? இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன்.
ஓகே. ஸோ இப்போது நம்ம வீட்டில் இந்த துணிக்காய போட்ட கொடியிலலாம் சம்டைம்ஸ் எறும்பு வந்துடும். அந்த எறும்பு அப்படியே அந்த கொடியிலேயே நடந்து போகுமா? அதால் வேறு எங்கேயுமே சைடு நவள முடியாது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மோஷன் இன் 1D, மோஷன் இன் 1 டைமென்ஷன். ஓகே, மோஷன் இன் 1 டைமென்ஷன், அதான் மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் நம்ம 1D மோஷன் சொல்கிறோம். அதுலேயே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த கார் வந்து என்ன ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ரோட்டில் கார் போகுது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மோஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ், 1 டைமென்ஷனல் மோஷன் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். இதில் வந்து பாருங்கள், கார் வந்து ஒய் ஆக்சிஸ், அது எப்படிமா ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும்? எக்ஸாம்பிள் இமேஜ் தான். ஓகேயா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒய் ஆக்சிஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஹலோ உங்கள் பேர் என்ன? ஹாய் ரிஷ்வான். ஹாய் ரிஷ்வான். யா, ரிஷ்வாந்தா. ஐ ஸ்பெல்லிங் யூ கரெக்ட்? நான் கரெக்டாக பேசுகிறேன்னா? ரிஷ்வாந்த் கரெக்டாக? யா. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இப்போ ஒய் ஆக்சிஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம், 1 டைமென்ஷனல் மோஷன் இன் ஒய் ஆக்சிஸ். இது வந்து என்னது, மோஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் கிடையாது, இது வந்து மோஷன் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐதர் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸ் ஆக்சிஸ்லேயே மூவ் ஆகும், ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ஒய் ஆக்சிஸ்லேயே மூவ் ஆகும். அப்போ இங்கே நம்ம என்ன சொல்ல வரோங்கன்னா, 1 டைமென்ஷனல் மோஷனில் எத்தனை ஆக்சிஸ் தான் இருக்குது, எத்தனை ஆக்சிஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், சிங்கிள் ஆக்சிஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். when motion is in 1D, 1 டைமென்ஷனில் தான் போகுது அப்படின்னா we will consider only single axis. either x axisனா x axis-ஐ மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம், y axisனா y axis-ஐ மட்டும்தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ 1Dயில் எத்தனை ஆக்சிஸ் இருக்குன்னு கேட்டால் ஒரே ஒரு ஆக்சிஸ் தான் இருக்கும். கரெக்டா? புரியுதா? யா, சொல்லுங்கள், என்ன டவுட் ரிஷ்வாந்த்? கார் எப்படி ஒய் ஆக்சிஸில் போகும்னு கேட்காதீங்க, அது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ்க்காக கொண்டு வந்தேன். எனி ஆப்ஜெக்ட் மூவிங் இன் 1 ஆக்சிஸ், அவ்வளோதான். வேறு என்ன டவுட்? என்ன டவுட்? கொஞ்சம் லேக் இருக்குது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, கிளாஸ் 12th. ஓகே, சூப்பர். ஐ மீன் கிளாஸ் 12th. ஓகே, ஓகே, உங்கள் டவுட்டை டைப் பண்ணிகிட்டே இருங்க. குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ டிப்ஸ்? எல்லா லைவ்லேயும் இந்த 12th பசங்க வந்து டிப்ஸ் கேட்குறதுங்கிறது ஓகே, புரியுது உங்களோட சீரியஸ்னஸ் அண்ட் நீங்கள் எவ்வளோ வந்து பயத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியுது. யா, எஸ்ப்பா, நீங்கள் போர்டு எக்ஸாம்ஸும் ஃபேஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் நீட் ஆர் ஜேஇயும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கே ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்லாம் வந்து ரியல் வாரியர்ஸ். ஸோ எஸ், ஃபார் த போர்டு எக்ஸாம்ஸ் டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க கண்ணா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுங்கள், ஸ்கூலையும் உங்களுடைய நீட் ஆர் ஜேஇ ப்ரிப்ரேஷனையும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க. அண்ட் ரொம்ப, அதாவது அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, உங்களுடைய எய்ம் வந்து நீட் ஆர் ஜேஇயாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னா ஸ்கூலில் நம்ம டீசெண்டான ஒரு ஸ்கோர் வாங்கினா போதும். ஓகேங்களா? ரொம்ப போட்டு அதுக்கு ஸ்ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கெலாம் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வச்சுக்கோங்க. அண்டு அது ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் முடிஞ்ச அளவுக்கு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்ட்டு நிறைய, அதாவது ஒரே கொஷினில் ஸ்டக் ஆகி உட்கார்றது அதெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. ரொம்ப மீகர் டைம் தான் இருக்குது உங்களுக்கு, இந்த மந்த் ப்ராக்டிகல்ஸே ஸ்டார்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எப்படி உங்கள் டைமை டிவைட் பண்ணலாம், எந்த மாதிரி படித்தா நம்ம ஹை வெயிட்டேஜ் சப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட் முடிங்க, இதெல்லாம் தான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேயா? ஸ்கூலுக்காக இருந்தாலும் அதே தான், எதுலெல்லாம் வந்து நிறைய கொஷின்ஸ் வருமோ அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த யூனிட்ஸை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிவிடுங்க. ஸோ தேட் மற்ற யூனிட்ஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு போனால் கூட யூ வில் கெட் அ டீசன்ட் ஸ்கோர், ரைட்? யா, வேறு என்ன டவுட்? எஸ், நீங்கள் உங்கள் டவுட்டை டைப் பண்ணுங்கள். நாட் ப்ரிப்பேரிங். ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணல, ஃபைன். ஸோ அதனால என்ன சேட் சிம்பிள்லாம் போடுறீங்க, தட்ஸ் ஓகே. ஒன்லி போர்டு எக்ஸாம் தான் படிக்கிறீங்க, வெரி குட். ஓகே, குட் ஐ கெட் 475? சி 440க்கும் 475க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லையேப்பா. யூ கேன், அஃப்கோர்ஸ் யூ கேன். ஓகேங்களா? என்ன ஒன்று அப்படின்னா, எப்பயுமே நமக்கு அந்த ரியல் சின்சியாரிட்டி, ரியல் சீரியஸ்னஸ்லாம் எப்போ வரும்னா
when the exams are nearing. அப்படி தான் நம்ம பிரெயினுக்கு வந்துட்டு ஒரு டஃப் அப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நம்ம படிக்காமையே இருப்போம். அடுத்த நாள் எக்ஸாமுங்கும் போது அந்த ஓவர் நைட்டு நமக்கு எங்கேருந்து தான் அந்த சூப்பர் பவர்லாம் வரும்னு தெரியாது. அன்னைக்கு வந்து நம்ம விழுந்து விழுந்து படித்து ஹவ் நம்ம போயிட்டு நம்ம நினச்ச மார்க்கை வாங்கிட்டு வந்துடுவோம். கரெக்டாக ஒரு சில டைமில் அதெல்லாம் நடந்திருக்குது. ஸோ இந்த சூப்பர் பவர் வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் நார்மலாக நமக்கு 10 நாள் இருந்துச்சு, அப்போல்லாம் நம்மளால் இவ்வளோ எஃபெக்டிவாக படிக்க முடியல. ஆனால் நமக்குள்ளே ஒரு பயம் வரும்போது தூக்கமா கிடக்குது, சாப்பாடா அது கிடக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே தூக்கம் சாப்பாடு எல்லாத்தையுமே மறந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிப்போம். எப்போன்னா நம்ம மனசுக்குள்ளே பயம் வரும்போது. கரெக்டாக பயம் வரும்போது நமக்கு நம்ம எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ், நம்ம ரீல்ஸ் பார்க்கணும்னு நினச்சதாக இருக்கட்டும், டூம் ஸ்க்ரோலிங் பண்ணணும்னு நினச்சதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம புறந்தள்ளிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கணும்னு ஒரு ஃபோக்கஸில் நம்ம உட்காடுறோம். ஸோ அந்த நேரத்தில் மட்டும் அந்த சூப்பர் பவர் எப்படி வருதுன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம் தான். அதுவே நமக்கு ஒரு சூப்பர் பவர். வேறு வழி இல்லைக்கண்ணா நம்ம இப்போ உட்காந்தே ஆகணும் அப்படின்னு நமக்கு நம்மளே சொல்லிட்டு உட்காருவோம். அந்த இடத்துல நம்ம யாரும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிலாம் உட்கார வைக்க மாட்டாங்க. கேட்டா ஸோ இப்போது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரொம்ப நியரில் இருக்கிறீங்க. அப்போ இப்போ நீங்களும் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா அந்த சூப்பர் பவரை எவ்வளோ ஏர்லியராக உங்களுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்களால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். திங்க் எவ்ரிடே லைக் த ப்ரீவியஸ் டே ஆஃப் யுவர் எக்ஸாம். இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளையுமே நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டைமை வேறு எங்கேயோ கொண்டு போய் வேஸ்ட் பண்ணணும் வைக்கணும்லாம் தோணவே தோணாது. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மைண்டு யோசிக்கும் போது கூட இல்லைன்னு பயம் வரும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளையுமே வந்துட்டு நம்ம அடுத்த நாள் எக்ஸாம்னு நினச்சி படிக்கணும். ஆல்வேஸ் ஃபிசிக்ஸ் பேப்பர் செட் டு பி டஃப் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபிசிக்ஸுடைய டிசைனே வந்துட்டு என்ன அப்படின்னா கான்செப்சுவல் நாலேஜ் இருக்குதா அப்படின்றது தான். ஸோ அப்போது நம்ம கான்செப்டை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டஃப்பான கொஷின் இருந்தாலும் நம்ம அதை டேக்கிள் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் பை யூஸிங் யுவர் இன்டெலிஜென்ஸ். கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் தேவை, அவ்வளோதான். ஸோ ப்ராக்டிஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சும்மா நான் நிறைய பசங்க பண்ணுற தப்பு என்னென்னா தியரி எனக்கு நல்லா புரியுது, ப்ராப்ளமை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன்னா அது அப்ளை பண்ணணும்னு வரும்போது நான் சொதப்பிடுறேன், கான்செப்ட்லாம் எனக்கு புரியுது அப்படின்பாங்க. கான்செப்ட் எல்லாருக்கும் புரியும், ப்ராப்ளமில் ஏன் சொதப்புறீங்க அப்படின்னா அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எதை ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் எதை செகண்ட் அப்ளை பண்ணணுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு இதே தான் நான் பேச வந்தது தான் நீங்களும் டைப் பண்ணுறீங்க. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ப்ராப்ளம் நியூமரிக்கல்ஸ்ன்னு வரும்போது நீங்கள் அதை சால்வ் பண்ண கஷ்டப்படுறீங்கன்னா முதல்ல அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, எதை ஃபஸ்ட்டு முடிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் நியூமரிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சு படிங்க. நிறைய நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஸ்கில் வரும். ஓகேயா? ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுங்கிறதும் அந்த நொடியில் நம்ம ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி அந்த லாஜிக்காக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதும் யூ வில் கெட் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஸோ நிறைய நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹை லெவல் லைக் தட் ஆஃப் JEE அண்ட் NEET போர்டு எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் NCERT பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. NCERTயில் அஃப்கோர்ஸ் ஹை லெவல் கொஸ்டின்ஸும் இருக்குது, லோ லெவல் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஐ அக்ரி வித் தட். ஸோ நெவர் மிஸ் எனி நியூமரிக்கல்ஸ். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு எல்லா நியூமரிக்கல்ஸுமே பாருங்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக் ஒன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக உள்ளது உங்களுக்கு சின்ன கான்செப்ட்ஸ் வச்சு பேஸ் பண்ணுறதெல்லாம் முதல்ல சால்வ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நியூமரிக்கல்ஸாக எடுங்க. ஓகேயா? இது எப்படின்னு நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு எடுங்க. இல்லை நான் அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா சொல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா உங்கள் கையிலேயே? ஸோ சொல்யூஷன்ஸை ஃபர்ஸ்ட் பார்த்து அதை பிரேக் டவுன் பண்ணுங்கள். ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது, அதுக்கு ஒரு 2 பக்கத்துக்கு சொல்யூஷன் இருக்குன்னா பிரேக் இட் டவுன். அதை சிம்பிளிஃபை பண்ணி பிரேக் டவுன் பண்ணுங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸ்டெப் 1 இதை கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்டெப் 2 இதை கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்டெப் 3. ஸோ 3 ஸ்டெப்ஸ் தான், 5 ஸ்டெப்ஸ் தான் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் வந்து அது பெரிய விஷயம்னு யோசிக்காமல் 5 ஸ்டெப் தான், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோவை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த நியூமரிக்கல்ஸாக சால்வ் பண்ணிட முடியும். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ ஃப்ளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு சாப்டர் நடத்தும் போதும் நான் உங்களுக்கு அந்த ஃப்ளோ கொடுக்குறேன். இப்போது நான் லாஸ்ட்டு யூனிட் மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு அதோடைய நியூமரிக்கல் சால்வ் பண்ணும்போது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இந்த மாதிரி சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியும். கைனமேட்டிக்ஸ் நான் நடத்துகிறேன்னா இதில் என்னுடைய ஃப்ளோ என்ன சொல்ல ஜென்ரலாக ஒரு ஃப்ளோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தட் வேரிஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். இப்போ நீங்கள் கிளாஸ் 12 இருக்கிறீங்கும் போது உங்களுடைய சாப்டர்ஸை பொறுத்து அந்த ஃப்ளோ வந்து வேரி ஆகும்.
ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு மாடல் ஆஃப் நியூமெரிக்கல் எடுத்துக்கோங்க. ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு அதோடைய சொல்யூஷனை பாருங்கள். ஒரு கஷ்டமான நீங்கள் டஃப்னு நினைக்கிற ஒரு நியூமெரிக்கல், ஓகேயா? நான் இங்கே வந்து காமனாக பேசுகிறேன். ஏன்? பிகாஸ் உங்களுக்கு டஃப்பாக இருக்கிறது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஈஸியாக இருக்கலாம். உங்களுக்கு டஃப்பாக இருக்கிற நியூமெரிக்கலை நீங்கள் எடுத்து அதோடைய சொல்யூஷனை பிரேக் டவுன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷனாக பிரேக் டவுன் பண்ணி அதோடைய ஃபார்மேட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் லாஜிக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அதே ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு அதோடைய ரெப்ளிகா மாதிரி இருக்கும் இல்லையா, வேல்யூஸ் மட்டும் மாற்றி, இல்லைன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற வேறு நியூமெரிக்கல்ஸை நீங்களாக நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். டூ இட் ஆன் யுவர் ஓன். அப்போ நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சி வச்சிங்கள ஒரு லாஜிக், அந்த உங்களுடைய ஓன் லாஜிக்கை அங்கே கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? டஃப்பாக ஃபீல் பண்ணுற சாப்டர்ஸை ஃபர்ஸ்ட் படித்து முடிச்சுருங்க கண்ணா, ஓகேங்களா? ஏன்னா மற்ற சாப்டர்ஸ்லாம் பை திஸ் டைம், இப்போ யூ ஆர் நியரிங் யுவர் போர்ட்ஸ், ஸோ பை திஸ் டைம் மற்ற சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் தொடர பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ என்ன இன்னைக்கு February 6th, February 10th ஒரு 4 days எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சாப்டர் நீங்கள் முடிச்சிருங்க, செகண்ட் சாப்டர் முடிங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 1 week டைம் எடுங்க, 4th சாப்டரையும் நீங்கள் முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சாப்டரையும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பல மடங்கு ஏறிடும். ஓகேயா? ஸோ மெயினாக நம்ம வந்து நமக்கு உங்களுக்கு திறமை இல்லாமல்லாம் இல்லை. நீங்கள் 440 எடுக்கிறீங்க, 475க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தேவை வந்து கான்ஃபிடன்ஸ் மட்டும் தான். கான்ஃபிடன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ப்ராக்டிஸ் தான். கிளியர்மா? ஓகேயா? ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் கான்ஃபிடன்ஸ் யாருக்குமே வராது. ஈவன் இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ ஹார்ஸ் ஆஃப் டைம், நிறைய டைம் நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் அது எல்லாத்தையுமே எத்தனை தடவை, ஈவன் தோ வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹவ் மோர் தென் 7+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தாலும் ஸ்டில் எவ்ரி கிளாஸையுமே நான் என்னென்னா என்னோட போர்டு எக்ஸாம் ஆகி தான். நான் இன்றைக்கி ஒரு கிளாஸ் இருக்குன்னா அது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் அ போர்டு எக்ஸாம். ஸோ அப்போது நான் என்னோடய ஃபுல்லையும் நான் வந்து கொடுக்கணும். அதுக்கடுத்தது இப்போ இதே கைனமேட்டிக்ஸை நான் வந்து வீடியோவாக கொடுத்துருப்பேன். அப்போ அதையே நான் லைவில் இங்கே வந்து அப்படியே நான் வீடியோவில் சொன்னதே நான் சொன்னேன்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். அப்போ நான் லைவுக்கு எடுக்கணும்னா அதை விட பல மடங்கு எக்ஸ்ட்ரா நான் இங்கே வந்து கொடுக்கணும் அப்படி தான் நினைப்பேன். இதே டாப்பிக்கை அகெயின் நாளைக்கு மறுபடியும் என்ன லைவ் எடுக்க சொன்னால் இன்றைக்கி நடத்துனதை விட என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும் தான் நான் யோசிப்பேன் இல்லையா? அதுதான் உங்களுக்கு நம்மளே தான் காம்படிட்டர். அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேயா? நேற்று விட இன்றைக்கி நீங்கள் என்ன பெட்டராக மாதிரி இருக்கீங்க. நேற்று எனக்கு செகண்ட் சாப்டர் ரொம்ப லோவாக இருந்துச்சு, இன்றைக்கி நான் அதில் ஒரு ஆவரேஜ் ஒன்றா மாறிட்டேன். நாளைக்கு அந்த செகண்ட் சாப்டர் நான் தரவு பண்ணி முடிச்சிட்டேன். அதுதான் உங்களுடைய வின். ஓகேயா? மற்றபடி உங்கள் ஃப்ரெண்டை விட நீங்கள் 2 மார்க் அதிகமாக வாங்குறீங்க, அதெல்லாம் வின் கிடையாது. உங்களுடைய ரியல் வின் என்னென்னா ஹவு பெட்டர் ஐ ஆம் கம்பேரிங் டு மை செல்ஃப் எஸ்டர்டே. அதுதான் நீங்கள் எப்போவுமே பார்க்கணும். ஸோ திங்க் எவ்ரி டே ஆஸ் யோர் எக்ஸாம் டே ஃப்ரம் ரைட் நவ். ஓகேயா? இன்னிலேருந்து உங்களுடைய ஒவ்வொரு நாளையுமே நாளைக்கு போர்டு எக்ஸாம் அப்படின்னே யோசிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அங்கே இங்கே கவனச்சிதறல் வேண்டாம். இன்னும் உட்காந்து நான் வந்து இது எப்படி ஃபிகர் அவுட் பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. இந்த பால் இஸ் ஆன் யோர் கோட். உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ சட்டுன்னு போங்க, புக்கு எடுங்க, நியூமரிக்கல்ஸை பாருங்கள், அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இருக்குது, ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்கிறத முதல்ல எடுங்க, சொல்யூஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள், அதை பிரேக் டவுன் பண்ணுங்கள், கண்டுபிடிங்க அதுக்குள்ளே இருக்கிற லாஜிக் என்னன்ட்டு. அந்த லாஜிக்கை வச்சுட்டு அதே மாதிரி பேரலாக இருக்கக்கூடிய இன்னொரு நியூமரிக்கல் எடுங்க. இந்த லாஜிக்கை இப்போ நீங்களே அப்ளை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். சிம்பிள் ஆஸ் தட். சிம்பிள் நினச்சா சிம்பிள் தான். ஓகேயா? சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ ட்ரை திஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ ஆஃப்டர் யூர் போர்ட் எக்ஸாம்ஸ். இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் லைவில். இது மாதிரி ஏதாவது ஒரு என்னோட லைவ் கிளாஸில் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ஓகே. ஸோ எஸ். ஸோ மோஷன் இன் 1D நான் சொன்னேன் இல்லையா? ஒரு நம்ம கொடியில் வந்து எறும்பு போகிறது வந்து மோஷன் இன் 1D அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஏதாவது பர்டிகுலர் 1 ஆக்சிஸ் தான் நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ மோஷன் இன் 2D அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பாலை நம்ம கிரிக்கெட் பால் போடுவாங்க இல்லையா, ஸோ தூக்கி போடுறது, அதெல்லாம் வந்து என்னது மோஷன் இன் 2D. ஸோ மோஷன் இன் 2Dயில் ஸோ பால் வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. பாலில் வந்து மோஷன் இன் 3Dயும் இருக்குது. நீங்கள் 3 ஆக்சிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோஷன் இன் 3D. ஓகேங்களா? 2 ஆக்சிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு மோஷன் அப்படின்னா அது வந்து மோஷன் இன் 2D. சி இங்கே நான் 2 ஆக்சிஸ் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். சி இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னுடைய ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த 2 ஆக்சிஸ் மட்டும் தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாலுடைய ப்ரொஜெக்டைல நான் வந்து இந்த 2 ஆக்சிஸை வச்சு அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன், மோஷன் இன் 2Dயை நான் கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் மோஷன் இன் அ பிளேன் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய உங்கள் புக்கில் வந்துட்டு ஒரு எறும்பை தூக்கி வைக்கிறீங்க.
ஓகேங்களா, உங்கள் நோட்டில் ஒரு எறும்பை தூக்கி வைக்கிறீங்க. அப்போ அந்த எறும்பு வந்து என்ன ஆகும், எக்ஸ் ஆக்சிஸில் போகும், இல்லைனா ஒய் ஆக்சிஸில் போகும், இல்லைனா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நடுவில் ஒரு போகும். அதையும் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா புக்கு வந்து என்னது 2D ஆப்ஜெக்ட். ஒரு பேஜ் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு சிங்கிள் பேப்பர்ங்கிறது என்னது, இட்ஸ் அ 2D, ஒரு பிளேன். ஓகேங்களா, அப்போ பிளேனுங்கிறது 2D அப்படின்னு சொல்லும்போது இங்கே எக்ஸ் அண்ட் ஒய் 2 ஆக்சிஸ் தான் இருக்க போகுது. அப்போ அங்கே ஒரு எறும்பு போகுது அப்படின்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வச்சு நான் அதோடைய பொசிஷனை என்னால் சொல்ல முடியுமா? ஸோ இந்த இடத்துல போகுது அப்படின்னா எக்ஸில் வந்து 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒயில் வந்துட்டு 4 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா 5,4 அதோட பொசிஷன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஸோ அது வந்து மோஷன் இன் 2D. ஓகேங்களா, இது போக இன்னொன்று இருக்குது யார் அப்படின்னா மோஷன் இன் 3D. மோஷன் இன் 3Dன்னு சொல்லியாச்சுன்னா இப்போ வந்து ஒரு பாக்ஸில் ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு வைக்கிறீங்க. நம்ம நிறைய பேர் சின்ன வயசுல இந்த சட்டை பண்ணுவோம் இல்லையா, ஒரு பட்டர்ஃப்ளையை டக்குன்னு ஒரு பாக்ஸை வச்சு அமைக்கி வச்சிரும். அப்போ என்ன ஆகும், அந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு அந்த பாக்ஸ்குள்ளே எங்கே வேணாலும் பறக்கும். கரெக்டாக, த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ், அது வந்து ஒரு கியூ பாக்ஸ். ஸோ அப்போ அந்த கியூ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய வால்யூம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், 3D வால்யூமில் இருக்குது. அப்படி தானே, 3D வால்யூமில் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு உள்ள அந்த பட்டர்ஃப்ளை எங்கே போனாலும் சரி, நம்ம வந்து அதோட பொசிஷன் வந்து 3 ஆக்சிஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக, 3 ஆக்சிஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய் அண்ட் செட். அப்போ இந்த 3 ஆக்சிஸையும் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அதோடைய பொசிஷன் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். இதுதான் வந்து என்னென்னா மோஷன் இன் 3D. டிஃப்ரென்ஸ் என்னன்னு புரியுதா? திஸ் இஸ் கால் மோஷன் இன் 3 டைமென்ஷன். ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே கைனமேட்டிக்ஸில் படிக்கிறது வந்து 1D அண்ட் 2D தான். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் அ பிளேன். ஓகேங்களா, சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, ஸோ 3 டைமென்ஷனில் வேறு என்ன சொல்லலாம்னா கைட், ஃப்ளையிங் கைட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளையிங் கைட், ஒன் செகண்ட் I can't see the commands. கொஞ்சம் நெட்வொர்க் அது ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ரம் விச் டிஸ்ட்ரிக்ட் மேம்? சென்னை. ஓகேங்களா, யா, சரி, எஸ். ஸோ மோஷன் இன் 3Dயில் நம்ம வந்து கைட் ஃப்ளை பண்ணுறது, ஒரு பட்டம் பறக்குது அப்படின்னா அதையும் நம்ம 3D மோஷனில் தான் சொல்லுவோம். பேர்ட்ஸ் பறக்கிறது, பட்டர்ஃப்ளை பறக்கிறது, இது எல்லாமே வந்து 3D மோஷன் தான். 2D மோஷன் நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷனில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் போகுது அப்படின்னா அதுவும் வந்து 2D மோஷன் தான் சொல்லுவோம். 1Dயில் பார்த்தீங்கன்னா எனி ஆப்ஜெக்ட் மூவிங் இன் சிங்கிள் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஒன்லி 1 கோஆர்டினேட் தான் இருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். சி, இப்போது ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேயா, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. ஓகேயா, இந்த பாயிண்ட் ஏ அண்ட் பாயிண்ட் பிக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஏலேருந்து பிக்கு வான்னு நான் சொல்கிறேன். ஷீ இஸ் டேக்கிங் அ பாத் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு பாத்தில் அவள் வந்து வரா. ஓகேங்களா, ஸோ இந்த பாத்துடைய லெங்க் பார்த்தீங்கன்னா அவள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 13.5 கிலோமீட்டர்ஸ் அவள் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கான் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு. ஓகேயா, அகெயின் எனக்கு என்ன தெரியும்னா இதுதான் மெயின் ரோடு மாதிரி இருக்குது, பட் வளைஞ்சு போகுது. பட் இங்கே ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜுக்கு உள்ளோடி ஒரு ரோடு இருக்குது. ஓகே, அது ஷார்ட்டஸ்ட் பாத், இது எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த ஷார்ட்டஸ்ட் பாத்தில் ட்ராவல் பண்ணி வரேன். ஷார்ட்டஸ்ட் பாத் ட்ராவல் பண்ணி வரும்போது நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ். ஜஸ்ட் 8 கிலோமீட்டர்ஸில் நான் பாயிண்ட் பியை ரீச் பண்ணிட்டேன். கிளியர்? அப்போது பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி ரெண்டும் இருக்குது. ரெண்டுமே நாங்கள், என் ஃப்ரெண்டும் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு தான் வந்தால், நானும் பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் பிக்கு தான் வந்தேன். ஆனால் நாங்கள் 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் வச்சு ட்ராவல் பண்ணோம். ஓகேயா, அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் பாத் ட்ராவல்டு. ஓகேயா, டோட்டல் distance traveled, total path traveled, the actual path covered, total path covered. So for example என் ஃப்ரெண்டு வந்து நான் எக்ஸ்ன்னு சொல்கிறேன், என்ன வந்து நான் ஒய்ன்னு சொல்கிறேன். ஓகேயா, ஸோ அப்போது டோட்டல் பாத் கவர்டுங்கிறது எக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பாத் கவர்ட் ஆயிருக்கு, 13.5 கிலோமீட்டர்ஸ் தான் அவள் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். ஒய்யை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பார்த்து ட்ராவல் பண்ணேன் நான், 8 கிலோமீட்டருங்கிறது நான் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். கரெக்டாக, டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுதா? இதுவே இன்னொரு டேர்ம் இருக்குது, அது என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னென்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் பாத் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அப்போது இங்கே
எக்ஸ் ட்ராவல் பண்ணாங்கல்ல 2 பாயிண்ட் ஏ அண்ட் பி, இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டால் ஏ அண்ட் பிங்கிற பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன 8 கிலோமீட்டர்ஸ் தான். அப்போ அவளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 8 கிலோமீட்டர்ஸ் தான், நான் ட்ராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 8 கிலோமீட்டர்ஸ் தான். புரியுதா? இப்போ டிஸ்டன்ஸ்னால் நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணேங்கிற டோட்டல் பாத் கவர்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது 8 கிலோமீட்டர். அப்போ அவளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னன்னு கேட்டால் 8 கிலோமீட்டர் தான், என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னன்னு கேட்டால் 8 கிலோமீட்டர் தான். டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுதா? டோட்டல் அப்படி இல்லைன்னா இதை வந்து என்னன்னு சொல்லலாம், ஆக்சுவல் பாத்துன்னு சொல்லலாம். அப்போ நான் இங்கே டிஸ்டன்ஸ் ஏன் எனக்கு வந்து 8 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் வந்து, ஏன்னா நான் அந்த பாத்து வழியாக தான் வந்தேன், அந்த சின்ன வில்லேஜ் ரோட் வழியாக தான் நான் ட்ராவல் பண்ணி போனேன். அப்போ என்னோட ஆக்சுவல் பாத்து என்ன, அந்த 8 கிலோமீட்டர் தான். பட் வேறஸ் என்னோட ஃப்ரெண்ட் எக்ஸ் இருக்கா இல்லையா, அவளுடைய ஆக்சுவல் பாத்து என்ன, அவள் வந்து மெயின் ரோட் வழியாக வந்தால் அது சுற்றி சுற்றி வந்துச்சு. ஸோ அது வழியாக வரும்போது அவளுக்கு 13.5 கிலோமீட்டர்ஸ் அவள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தாள். அதனால அவளுடைய டிஸ்டன்ஸ் வந்து 13.5 கிலோமீட்டர்ஸ் ஆயிடுச்சு. டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிச்சா? சரி. ஸோ அப்போது நமக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸுக்கு வந்து ஆக்சுவலி எந்த ஒரு டைரக்ஷனும் கிடையாது, ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் இருக்காது. டிஸ்டன்ஸ் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ இப்போ நான் இங்கே டிஃப்ரென்ஸ் தெளிவாக போடுறேன். டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னு புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், வேறு ஒன்றும் இது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அப்போ இது நான் என்னன்னு சொன்னேன், ஆக்சுவல் பாத்துன்னு சொன்னேன்னா, இதை நான் என்னன்னு சொன்னேன், ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொன்னேன்னா, ஹவு மச் அவங்க டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க அதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ அண்ட் இதில் என்ன சொன்னேன், நோ ப்ராப்பர் டைரெக்ஷன். கரெக்டாக? நோ ப்ராப்பர் டைரெக்ஷன். நோ ப்ராப்பர் டைரெக்ஷன்னா இது என்ன குவான்டிட்டி நான் சொல்ல முடியும், ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார்னா என்ன, வெக்டார்னா என்ன, இது எல்லாமே பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்லேயே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேயா? ஸ்கேலார்னா ஒன்லி மேக்னிடியூட் தான் இருக்கும், டைரக்ஷன் இருக்காது. வெக்டார்னா போத் டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா இட் ஹேஸ் அ ப்ராப்பர் டைரக்ஷன், ஹேஸ் ப்ராப்பர் டைரக்ஷன். அப்போ டைரக்ஷன் இருக்குன்னா அது பேர் என்னது, வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து இட் வில் நாட் டிக்ரீஸ் வித் டைம். டைமை பொறுத்து டிஸ்டன்ஸ் குறையுமான்னு கேட்டால் குறையாது. வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேன் டிக்ரீஸ் வித் டைம். டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, ஸ்பீடு அண்ட் வெலாசிட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேயா? அண்ட் அது கூட விட்டுலாங்க, இது முக்கியமானது எழுதிக்கோங்க. இட் கெனாட் பி நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் கெனாட் பி நெகட்டிவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். ஓகேயா? இது வந்து என்னது, cannot be நெகட்டிவ்னா என்னது, ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேயா? பட் வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாகவும் இருக்கலாம். எப்போ ஜீரோவாக இருக்கும், சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரவுண்ட் அடித்து திரும்பி நான் இதே பாயிண்டில் வந்து நின்றுட்டேன், ஏ பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன். ஓகேயா? ஏ பாயிண்ட்லேருந்து நான் ட்ராவல் பண்ணி அகெயின் ஏ பாயிண்டே நான் ரீச் பண்ணிட்டேன். அப்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் என்னென்னா நான் என்ன சொல்லுவேன், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர். இது சர்க்கிளோ ஓவலோ சம் ஷேப். ஸோ இதனுடைய பெரிமீட்டர் தான் நான் ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ். வேறஸ் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஜீரோ. ஏன்னா நான் ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நின்றுட்டேன். அப்போது நான் டிஸ்பிளேஸே ஆகலை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேஸ் வேறு எங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் போகவே இல்லை, ஆரம்பித்த இடத்துக்கே நான் வந்து நின்றுட்டேன். அப்போ என்னோடய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கேட்டால் அந்த இடத்துல ஜீரோ தான். அப்போது நம்ம உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ஃபினிஷிங் பாயிண்ட்டும் ஒரே பாயிண்டாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோவாக தான் இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் இப்படி ட்ராவல் பண்ணி தான் சுற்றி தான் இங்கே வந்திருக்கீங்க. அப்போ டோட்டல் பார்த்துன்னு பார்த்தா அந்த சர்க்கிளுடைய த்ரூ அவுட் இட்ஸ் பெரிமீட்டர் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? புரியுதா? சரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது நான் என்னன்னு சொல்லலாம், சேஞ்ச் இன் பொசிஷன்னு சொல்லலாமா? அப்போ நான் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறத எப்படி சொல்கிறேன்னா சேஞ்ச் இன் பொசிஷன் அப்படின்னு நான் சொல்லலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் என்னோட பொசிஷன் மாறவே இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 ஆகிடுது. சேஞ்ச் இன் பொசிஷன். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்எஃப் மைனஸ் எக்ஸ்ஐ, ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். அப்போ நான் இங்கே ஏலேருந்து ஏக்கே தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபைனல் பொசிஷனும் இது தான், என்னோடய இனிஷியல் பொசிஷனும் இது தான். ஸோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் 0 ஆகிடுது. அதனால தான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. வேறஸ் நான் வந்து வேறு ஒரு பாயிண்ட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய ஃபைனல் பொசிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ட்ராவலிங் அலாங் எக்ஸ் ஆக்சஸ். ஓகேயா, நான் வந்து ஒரு பாலை வந்து நான் எக்ஸ் ஆக்சஸில் உருட்டி விடுறேன். அந்த பால் வந்து எக்ஸ் ஆக்சஸில் போய் ஃபைனலி அது வந்து ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணுது, இந்த பாயிண்ட்டுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஓகேயா, ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 3 4 5ன்னு வச்சுக்கோம். 5க்கு அந்த பால் போய் ரீச் ஆகிருக்கு. அப்போது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பால் என்னென்னு கேட்டால் நான் என்ன சொல்வேன், 5 - 1 4 மீட்டர்ஸ் அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லலாமா? 4 மீட்டர் அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. இனிஷியலி 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு, ஃபைனலி அது 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் போய் விழுந்துருச்சு உருட்டி விடும்போது. அப்போ அது மொத்தம் 4 மீட்டர் அது டிஸ்பிளேஸ் ஆகியிருக்கு, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா. ஓகேயா, ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொசிஷன். ஸோ இட் இஸ் கால்குலேட்டட் அஸ் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகேம்மா? இப்போ இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஓகேயா, அண்ட் எக்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஃப்ரெண்டை நான் சொல்கிறேன் ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு வா அப்படின்ட்டு. அவளும் வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்து நானும் ஏ பாயிண்டில் இருந்துட்டு அவளை பார்க்குறதுக்கு பி பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். ஓகேயா, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு போயிட்டேன். ஓகேயா, சரி, இப்போது நாங்கள் 2 பேருமே ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் தான் போயிருக்கோம். அப்போ இந்த கேஸில் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் என்னவாக இருக்கும்? ஏ டு பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 மீட்டர்னு வச்சுக்கோம். ஓகேயா, x1லேருந்து அவள் x2க்கு போயிருக்கா, நான் y1லேருந்து y2க்கு போயிருக்கேன். ஓகேயா, அப்போது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஸ்டார்டிங் அண்ட் ஃபினிஷிங் ட்ராவலிங் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, டைரக்ஷன் எதுவுமே மாறலை, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குதுன்னா இந்த கேஸில் என்ன ஆகிடும், டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். கரெக்டாக, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்? கேஸ் நம்பர் 1 என்ன, ட்ராவலிங் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். ஒருவேளை அவள் அந்த கேஸ் மாதிரி வளைஞ்சு போயிருந்தான்னா இங்கே டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருந்திருக்காது. இப்போ ட்ராவலிங் அலாங் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும், நோ சேஞ்ச் இன் டைரக்ஷன், எந்த டைரக்ஷனும் சேஞ்சாக இருக்கக்கூடாது, சேம் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். இந்த 3 சினாரியோவும் மீட் ஆகும் பட்சத்தில் அந்த கேஸில் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேயா, சரி, மற்ற கேஸ்லாம் அப்போ எப்படி இருக்கும்? மற்ற கேஸ் நான் இனிஷியலாக காமிச்சேன் இல்லையா, அப்போ இந்த கேஸில் என்னவா இருந்தது, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட ஜாஸ்தியாக இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எப்பயுமே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த 2 சினாரியோவிலேருந்தும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் சினாரியோவில் எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை விட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 13.5 கிலோமீட்டர்ஸ் அவள் போயிருந்தா, நான் 8 கிலோமீட்டர்லேயே போயிட்டேன். செகண்ட் கேஸில் நாங்கள் 2 பேருமே ஒரே ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். ஒரே ரூட்டில் ட்ராவல் பண்ணும்போது இல்லை பேரலல் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது 2மே ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எங்கேயுமே டைரக்ஷன் மாறலை. அப்போது அந்த கேஸில் வந்துட்டு நாங்கள் எங்களோட டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே இந்த 4 மீட்டர் தான், இந்த 4 மீட்டர் தான். கரெக்டாக, டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே இந்த 4 மீட்டர் தான். அப்போது ஃப்ரம் தீஸ் 2 கேசஸ் ஐ கேன் சே டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் greater than or equal to displacement. What is the relation between distance and displacement னு கேட்டாங்கன்னா, distance is always greater than or equal to displacement. டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும்
டிஸ்டன்ஸ் தான் எப்பயுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கும். டிஸ்டன்ஸ் கேன் நெவர் பி லெஸ் தேன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேயா? டிஸ்டன்ஸ் will not be less than displacement. இது ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ்லாம் இதை பொறுத்து தான் கேட்பாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கொஷின் கூட எடுத்து வந்திருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட், இப்போது நமக்கு வந்துட்டு வெக்டார் ஃபார்மில் வந்து உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், see this question. A particle moves from point A to point B. Find its displacement அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா? ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு மூவ் ஆகிருக்கு. அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏ பாயிண்டுடைய கோஆர்டினேட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேயா? ஏ பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னா 2, 3, 4. பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் என்னென்னா 7, 5, 9. இப்படி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? நமக்கு என்ன தெரியும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். ஓகேயா? இந்த மாதிரி 3 கோஆர்டினேட்டுமே கொடுத்துருக்காங்க, 3 டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெக்டார்ஸ் யூஸ் பண்ணணும். பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் வெக்டார்ஸ் நடத்தணும் இல்லையா? அப்போது இனிஷியல் பொசிஷனுடைய வெக்டார் மைனஸ் ஃபைனல் பொசிஷனுடைய வெக்டார். அப்போ 3 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா அது வந்து என்னது? ஐஜேகேன்னு நம்ம எடுப்போமா வெக்டார் ஃபார்மில்? அப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கலாம்? XF இஸ் ஈக்குவல் டு XF வெக்டாருடைய கோஆர்டினேட்ஸ் என்னென்னா 7i கேப் ப்ளஸ் 5j கேப் ப்ளஸ் 9k கேப்னு சொல்லலாமா? அதே வந்துட்டு XI உடைய கோஆர்டினேட்ஸ் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப்னு சொல்லலாமா? அப்போ இதிலிருந்து ஐ கேன் ஃபைண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 7i கேப் மைனஸ் 2i கேப். அப்போ என்ன சொல்லுவோம்? 7 மைனஸ் 2i கேப் ப்ளஸ் 5 மைனஸ் 3 வெக்டார் சப்ட்ராக்ஷன் ஞாபகம் இருக்கா? j கேப் ப்ளஸ் 9 மைனஸ் 4k கேப். அதுலேருந்து என்னோட ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் 5i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 5k கேப். இப்போ இதோடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட வேல்யூ, இதோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் இட்ஸ் மேக்னிடியூட்? நான் இங்கே எழுதுறேன். magnitude of displacement is equal to root of 5 square plus 2 square plus 5 square. Correct? What is the answer here? Magnitude of displacement கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா magnitude of displacementனா எப்படி கண்டுபிடிப்போம்? இதுக்கு மோட் எடுப்போம். மோட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரூட் ஆஃப் அந்த ஐயோட கோஆர்டினேட், ஜேயோட கோஆர்டினேட் அண்ட் கேயோட கோஆர்டினேட். அப்போ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் இஸ் ரூட் ஆஃப் 54. இந்த மாதிரி நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வேளை 2 கோஆர்டினேட்ஸ் இந்த மாதிரி XYZல கொடுத்துருந்தாங்கன்னா யூ வில் ஃபைண்ட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் லைக் திஸ். ஓகேங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் ஒரு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது ஒரு பாடி. ஓகேயா? த பாடி மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். அப்போ அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ண கொஸ்டின் நீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாடி மூவ்ஸ் இன் சர்க்குலர் பாத் அப்படிங்கும்போது சி சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். இந்த பாடி வந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கு, ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகியிருக்கு. ஓகேயா? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா இதோடைய சென்டர் இங்கே இருக்குது. ஓகேயா? சென்டர்லேருந்து அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதுவும் ஆர் தான். கரெக்டாக? இதுவும் ஆர் தான்.
இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் என்னென்னு சொல்கிறேன், ஓன்னு சொல்கிறேன். ஓகேயா? அப்போது இந்த டிஸ்டன்ஸ் ஆர் தான் எனக்கு தெரியும். அண்ட் இந்த ஏலேருந்து பிக்கு இங்கே எவ்வளோ ஆங்கிள் அது தள்ளி போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து அது தள்ளி போயிருக்கு ஏலேருந்து பிக்கு போகும்போது. ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, இந்த ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு இந்த ஆர்க் வழியாக தான் அவங்க போகிறாங்க. ஓகேயா? அப்போ இதுதான் என்னது அதனுடைய டிஸ்டன்ஸ். கரெக்டாக? இதுதான் அதனுடைய அந்த பாடியுடைய டிஸ்டன்ஸ். வேறஸ் இந்த ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு ஷார்ட்டஸ்ட் பாத் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த பாடியுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் என்னது அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? புரிஞ்சுதா? ஷார்ட்டஸ்ட் பாத் தானே சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை. அப்போது இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்க் லெங்க்த்தை நம்ம எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? ஆர்க் லெங்க் இஸ் ஈக்குவல் டு distance is equal to arc length. கரெக்டா? distance is equal to arc length which is equal to r theta. கரெக்டா? r theta. ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா எவ்வளோ எவ்வளோ ரேடியஸ் இருக்குது அண்ட் அது எவ்வளோ தீட்டா ப்ரொடியூட் பண்ணியிருக்கு அப்படின்றத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான டிஸ்டன்ஸ் கிடச்சிரும், ஆர்க் லெங்த் கிடச்சிரும். வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் is the shortest path. ஸோ ஒரு தீட்டா ஆங்கிள் அது வந்து தள்ளி போயிருக்குங்கும் போது we can find it with formula 2r sin theta by 2. 2r sin theta by 2 இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன, அந்த கார்ட் லெங்த் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? எஸ் தோஷிகாவா? யா, வாட்ஸ் யோர் டவுட்? என்ன டவுட்மா? டவுட் கேளுங்க. யா, நோ இஷ்யூஸ். ப்ரொவைடட் என்னென்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் வெக்டார்ஸாக இருக்கணும். ஓகேயா? ஸோ ரெண்டு ஈக்குவல் வெக்டார்ஸ், அந்த ரெண்டு ஈக்குவல் வெக்டார்ஸ்க்கும் நடுவில் தீட்டா ஆங்கிள் ப்ரொடியூட் ஆகிருக்குன்னா அப்போ இந்த ரிசல்டன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா 2r sin theta by 2 கண்டுபிடிப்போம். இது நான் ஆல்ரெடி இதுவும் பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் நடத்தின ஒரு விஷயம் தான். 2r sin theta by 2 தெரியாதவங்க, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அட்டன் பண்ணாதவங்க அதில் வீடியோ போய் பாருங்கள். இது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வெக்டார்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அதை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்த்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிள் வச்சு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க, இல்லை டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா வெறும் r theta தெரிஞ்சாலே நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ எஸ், இது சம்மந்தமான ப்ராப்ளம்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஓகேயா? சரி, ஒரு கொஷின் கேட்குறேன். an object moves on a circular path by angle, okay, making an angle theta equal to 60 degree. Find the ratio of distance to displacement. How to solve this? Ma? How to solve this? Yes, you can ask your doubts in the comments, ma. How to solve this? ஸோ என்னது, ஒரு சர்க்குலர் பாத்தில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எஸ், தேர் இஸ் அ சர்க்குலர் பாத். அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் அது மூவ் ஆகுது. அண்ட் அந்த 2 பாயிண்ட்லேயும் வந்து அதோடைய ஆங்கிள் என்னவா மேக் பண்ணியிருக்கு அப்படின்னா 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் 60 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டாக? ரேடியஸ் வந்து r. சரி, இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னேன்? r theta. கரெக்டாக? r theta. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னேன்?
2r sin theta by 2. theta equal to என்ன 60. 60 நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா எப்படி போடுவோம்? r pi by 3 போடலாமா? r into pi by 3. pi by 3 is nothing but 60. அப்போ இங்கே நான் என்ன சொல்லலாம்? 2r sin theta by 2. sin theta by 2 sin 60 by 2 sin 30. sin 30 ஓட வேல்யூ என்ன? 2r into sin 30 ஓட வேல்யூ 1 by 2 which is nothing but 2 cancel ஆயிடும் r which is nothing but r. அப்போ ratio is equal to என்ன கேட்டிருக்காங்க? ratio of distance to displacement தான் கேட்டிருக்காங்க. distance to displacement is equal to distance என்ன வந்தது எனக்கு? r into pi by 3. displacement என்ன வந்தது? r. ரெண்டு கேன்சல் ஆகும்போது எனக்கு கிடைக்கிற ரேஷியோ என்னென்னா pi by 3. pi by 3 is the answer here. Okay, pi by 3 is the answer here. ஸோ டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சா? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. இப்போ அடுத்தது என்னென்னா வெயிட் இல்லை few more pages. அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டின்னு ரெண்டு டேர்ம் பார்க்கலாம். அப்போ ஸ்பீட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன? Speed is nothing but small v போடலாம் which is equal to distance by time. ஸ்பீடுங்கிறது distance divided by time taken. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கேலார் குவான்டிட்டிங்கும்போது ஸ்பீடும் என்னது தான், ஸ்பீடும் ஸ்கேலார் தான். வேறஸ் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் வியில் போடுறேன். வெலாசிட்டி இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி நான் சொல்லிட்டேன். ஹென்ஸ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ அ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேயா? அண்ட் இதோட யூனிட் என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம்னா அதோட யூனிட் என்ன? மீட்டர் பர் செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்னா இதோட யூனிட் என்ன? இதுவும் மீட்டர் பர் செகண்ட் தான். அப்போ யூனிட் ரெண்டுக்கும் சேம் தான். அதில் எந்த வேரியேஷனும் கிடையாது. ஓகேயா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்லில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பாடி ஸ்பீட்னா என்னென்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வெல்லில் சே ஃபார் எக்ஸாம்பிள் 8 மணிலேருந்து 8:15 நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் உங்களோட சைக்கிளை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க அப்படின்றது தான் அந்த ஸ்பீட் அப்படிங்கிறது. ஓகேயா? ஒரு பர்டிகுலர் டைம் இன்டர்வல்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து பெடல் பண்ணுறீங்க. ஸோ ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் அன் இன்டர்வல், அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். வேறஸ் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா ஹவு ஃபாஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் அ பர்டிகுலர் இன்டர்வல் அலாங் வித் டைரக்ஷன். நான் ஓகே 8 மணிலேருந்து 8:15 நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக பெடல் பண்ணுறீங்க, ரைட்டு. ஆனால் நீங்கள் எந்த ரூட்டில் போகிறீங்க, ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து எடுத்து போடுறீங்களா? ஸோ அலாங் வித் த டைரக்ஷன், அங்கே டைரக்ஷனும் சேருது, எந்த டைரக்ஷனில் போகிறீங்க ரெண்டும் சேர்த்து நம்ம சொல்லும் போது அதுதான் என்னென்னா வெலாசிட்டி. அதுதான் என்னது, வெலாசிட்டி. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட வீட்டிலேருந்து உங்களோட ஸ்கூலுக்கு 25 km/h ஸ்பீடில் வரீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். சைக்கிளிங் பண்ணும்போது கரெக்டாக 25 km/h ஸ்பீடில் சைக்கிளிங் பண்ணிவிட்டு வரீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். இது வந்து ஸ்பீடு. வேறஸ் நான் வந்து உங்களுடைய வெலாசிட்டியை பற்றி பேசும்போது நான் அதை எப்படி மென்ஷன் பண்ணணும்? உங்களோட வீட்டிலேருந்து உங்களோட ஸ்கூலுக்கு என்னடா இது உங்களோட ஸ்கூலுக்கு 25 km/h ஸ்பீட் தான். 25 km/hல டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வரீங்க, டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ட்ராவல் பண்ணி வரீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா இது என்னது, நான் டைரக்ஷனும் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல நான் பேசுனது எதை பற்றி பேசினேன்? உங்களோட வெலாசிட்டியை பற்றி பேசினேன். ஓகேயா? புரியுதா?
and you are reaching, say you are reaching in 15 minutes. இங்கேயும் you are reaching in 15 minutes தான். அதெல்லாம் எதுவுமே நான் மாற்றலை. பட் இங்கே இடத்துல நான் என்ன எக்ஸ்ட்ராவாக மாற்றிருக்கேன் வெலாசிட்டி பற்றி பேசும்போது, ஐ எம் இன்க்ளூடிங் டைரக்ஷன். ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ், பேசிக் டிஃப்ரென்ஸ், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது, ஆவரேஜ் ஸ்பீட். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட்னா என்னென்னா, நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டோட்டலாக ட்ராவல் பண்ணேன். இப்போது உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் உங்கள் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பஸ்ஸில் ஏறி இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறீங்க. அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்டு கூட சைக்கிளில் போகிறீங்க. அப்போ நான் 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஓகே, அவங்க பஸ் ஸ்டாப் வரைக்கும் நீங்கள் நடந்து போனீங்க. அதுலேருந்து ஒரு பஸ் ஏறி நீங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டீங்க. அங்கேருந்து உங்களுடைய பர்டிகுலர் பிளாக் இருக்கும் இல்லையா, அவங்க கிளாஸ் இருக்கிற அந்த பிளாக்குக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட சைக்கிளில் பேக்கில் உட்காந்து போயிட்டீங்க. அப்போ 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. ஓகேயா? அப்போ இந்த இடத்துல என்னோடய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு நான் கேட்டால் என்ன சொல்லலாம்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் divided by total time taken. Total time taken. இதை வச்சு தான் நான் என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா? அப்போ அதை நான் என்ன சொல்கிறேன், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். இதை வச்சு தான் நான் என்ன சொல்ல முடியும், என்னோடய ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேயா? வேறஸ் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, அதே மாதிரி தான். ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே நான் டைரக்ஷனையும் சேர்த்து பேசுகிறேன். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்டு divided by total time taken. இது போட்டேன்னா இந்த இடத்துல நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி பற்றி பேசியிருக்கேன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் எஸ்ன்னு குறிக்கிறேன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் டிவைட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேயா? இதை தான் நான் என்ன சொல்கிறோம், ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ இதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இருக்குது. சி, நீங்கள் வந்து 2 பாயிண்டில் நீங்கள் மூவ் பண்ணி போகிறீங்க. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க. ஓகேயா? சைக்கிளில் போகும்போது உங்களோட வெலாசிட்டி v1, நீங்கள் சைக்கிளில் ட்ராவல் பண்ண எடுத்துக்கிட்ட டைம், சாரி ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன், நீங்கள் நடந்து போனீங்கன்னு சொன்னேன், கதையை மாற்ற வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பை வாக்கிங் நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் நடந்த வெலாசிட்டி வந்து v1, நீங்கள் எடுத்துக்கிட்ட டைம் வந்து t1. செகண்டு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னு சொன்னேன், அதில் பஸ்ஸோட வெலாசிட்டி v2, அது எடுத்துக்கிட்ட டைம் t2. தேர்டு நீங்கள் சைக்கிளில் போனீங்க. ஸோ ஓகே, தேர்டை விட்டுருவோம் இப்போதைக்கு. இப்போது பஸ் ஸ்டாப் வரைக்கும் போயிட்டீங்க. இப்போது உங்களுடைய இந்த 2 ட்ராவலுக்கும் சேர்த்த உங்களுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் தானே. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, v1 t1 plus v2 t2 divided by t1 plus t2. v1 t1 plus v2 t2 divided by t1 plus t2. ஓகேயா? in case சேம் டைம் இன்டர்வல் தான் எடுத்திருக்கீங்க. t1 is equal to t2 is equal to t, சேம் டைம் இன்டர்வல் தான் எடுத்துக்கிட்டீங்க. ஓகேயா? இங்கேருந்து நான் 1/2 மணி நேரம் நடந்தேன், அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் பஸ்ஸில் போனேன். சேம் டைம் இன்டர்வல் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ t கேன்சல் ஆகிடுமா? அப்போது உங்களுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி v ஆவரேஜ் ஈக்குவல் டு என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு v1 ப்ளஸ் v2 by 2. ஜஸ்ட் 2 ஆவரேஜுக்கும் ஆனால் ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஓகேயா? தட்ஸ் ஓகே சிக்கன். யா, ஹாப்பி தட் யூ ஜாயின்ட். ஓகே, ஸோ எஸ், அப்போது சேம் டைம் இன்டர்வலாக இருக்கும் பட்சத்தில் டோட்டல் டிஸ்டன்ஸ் உங்களுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னா, மீன் எடுத்துக்கிட்டால் போதும். 2 வெலாசிட்டி இருந்துச்சா, v1 v2ன்னு, அந்த 2 வெலாசிட்டிக்குமான ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது v1 t1 ப்ளஸ் v2 t2 பை டிவைட் பை t1 ப்ளஸ் t2ங்கிற டேர்மை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. கிளியர்? புரிஞ்சுதா இது வரைக்கும்? இன்கேஸ் சேம் டைம் இன்டர்வலில் 3 வெலாசிட்டி இருந்தால் v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 டிவைட் பை 3 டோட்டல் நம்பர்ஸ். 4 இருந்தால் v1 v2 v3 v4 4ஐயும் ஆட் பண்ணி டிவைட் பை 4 போடணும். புரியுதா? ஜஸ்ட்
அதோட மீன் எடுத்தீங்கன்னா போதும். எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடச்சிடும் இன் கேஸ் ஆஃப் ஈக்குவல் டைம் இன்டர்வல். இதுவே அன்ஈக்குவல் டைம் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேயா? கிளியரா? இது வரைக்கும் கிளியர் தானே? இது வந்து என்னது, இந்த இடத்துல நான் யாரை பற்றி பேசினேன் அப்படின்னா வெலாசிட்டி அண்ட் டைமை வச்சு பேசினேன். கரெக்டாக? இந்த இடத்துல நான் எந்த 2 டேர்மை கன்சிடர் பண்ணியிருக்கேன்? வெலாசிட்டி அண்ட் டைமை வச்சு நான் உங்களுக்கு 2 ஃபார்முலாஸ் சொன்னேன். ஒன்று வந்து இந்த ஃபார்முலா இஃப் டைம் இஸ் டிஃப்ரெண்ட், இன்னொன்று வந்து இந்த ஃபார்முலா இஃப் டைம் இஸ் சேம். கரெக்டாக? வெலாசிட்டி அண்ட் டைமை வச்சு நான் இந்த 2 ஃபார்முலாவை சொன்னேன். இன்னொரு கேஸ் இருக்குது. இன்னொரு கேஸ் என்னென்னா வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ். வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு கேஸ் இருக்குது. சரி, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன், வாக் பண்ணி போனேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 டிஸ்டன்ஸ் வாக் பண்ணேன். அதில் நான் v1 வெலாசிட்டி ஃபாலோ பண்ணேன். செகண்ட் நான் வந்து பஸ்ஸில் போனேன். நான் x2 டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். அதுக்கு என்னோடய வெலாசிட்டி v2வாக இருந்துச்சு. இப்போது வித் திஸ் 2 வேல்யூஸ் வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸை வச்சு என்னோடய ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு சொல்ல முடியுமா, இல்லை என்னோடய ஆவரேஜ் ஸ்பீட் என்னன்னு சொல்ல முடியுமா? இங்கே வந்து வெலாசிட்டியோ ஸ்பீடோ பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷனுங்கிற ஒரு டேர்ம் கொடுத்தாங்கன்னா அது வெலாசிட்டின்னு சொல்ல போகிறோம், டைரக்ஷன் இல்லைன்னா ஸ்பீடுன்னு சொல்ல போகிறோம். மற்றபடி மேத்தமெட்டிக்கலி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். மேத்தமெட்டிக்கலி கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட், பட் மேத்தமெட்டிக்கலி ரெண்டுமே மீட்டர் பர் செகண்ட் தான். ஓகேயா? சரி, அப்போ இந்த இடத்துல என்னோட ஆவரேஜ் ஸ்பீடு ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறாங்க அப்படின்னா இங்கே நான் என்னோட வி ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்? வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கனா. அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் இங்கே என்னது? ஃபார்முலா சேம் தான். ஃபார்முலா என்ன சொன்னோம்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்ட் டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஃபார்முலாவில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல்ட் அப்படிங்கிறத அந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக தெரியாதுங்கிறதுனால நான் என்ன சொல்லிட்டேன்னா இங்கே நான் ஏன் v1 t1 போட்டேன் தெரியுமா? இங்கே ஏன் நான் வந்து v1 t1 போட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு என்ன தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டூ டைம். வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். நான் எனக்கு என்னாச்சு? வெலாசிட்டினா என்னன்னு சொன்னோம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். வேறஸ் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம்ங்கிறனால டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு x1 + x2 எனக்கு x வேல்யூ தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்ச v அண்ட் t மட்டும் வச்சு நான் v1 t1 v2 t2 போட்டு அந்த x எழுதிட்டேன். இதுதான் x1 இருக்கும், இதுதான் x2 இருக்கும். கரெக்டாக? எனக்கு அந்த வேல்யூ தெரியாதுங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், x is equal to vt. ஸோ எனக்கு தெரிஞ்சது vயும் tயும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில். அதனால் xஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் vtயில் நான் இந்த ஃபார்முலாவில் போட்டேன். இப்போது எனக்கு டைரெக்டாக xஐ தெரியும். அப்போ நான் என்ன பண்ணிடலாம், x1 + x2 டிவைடட் பை, ஆனால் எனக்கு இங்கே டைம் தெரியாதே. மறுபடியும் நான் அதே ஃபார்முலா எழுதுறேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ எனக்கு இங்கே யார் தெரியாது? டைம் தெரியாது. அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. டைம் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வெலாசிட்டி. நான் இந்த ஃபார்முலாவை தூக்கி போடுறேன். இந்த ஃபார்முலாவை தூக்கி போட்டேன்னா இங்கே எனக்கு என்ன வரும்? x1 by v1 plus x2 by v2. கரெக்டா? x1 by v1 plus x2 by v2. இது வந்து என்னது? வேறு டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா இப்போ அங்கே எப்படி சேம் டைம் இன்டர்வல் சொன்னோமோ அதே மாதிரி இங்கே எஸ்மா ஈச் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைம் இன்டர்வல்ஸ். அதனால தான் இங்கே என்ன ஆயிடுச்சு, t1 t2 அப்படின்னு மாறிட்டே வருது. சேம் டைம் இன்டர்வலாக இருந்தால் நம்ம டைமே கன்சிடர் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக வெலாசிட்டியோட ஆவரேஜ் எடுத்தே போட்டுடலாம். கிளியரா? இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே டிஸ்டன்ஸே தனியாக தான் இருக்குது அண்ட் வெலாசிட்டி தனியாக இருக்குது. வெலாசிட்டி தனியாக இருக்கிறனாலே என்ன அர்த்தம், v1 v2நாலே அந்த இடத்துல டைம் மாறி இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால தான் 2 டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ் வந்திருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ இங்கே இஃப் இது வந்து என்னது, எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸாக இருக்குது. இதுவே ஒரே டிஸ்டன்ஸ், நான் 1/2 கிலோமீட்டர் நடந்தேன், அதுக்கப்புறம் 1/2 கிலோமீட்டர் பஸ்ஸில் போனேன். அப்போது இஃப் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இஃப் x1 is equal to x2 is equal to x ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஃபார்முலா எப்படி மாறுதுன்னு பாருங்கள். v average is equal to இது என்ன x1 x2 ரெண்டுமே x தானா 2xன்னு மாறிடுமா டிவைடட் பை என்ன ஆகிடும் x by v1 + x by v2 மாறுமா.
அப்போது இந்த எக்ஸ் கேன்சல் ஆகி 2 டிவைடட் பை 1 பை v1 ப்ளஸ் 1 பை v2 ஆயிருமா? இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இல்லைன்னா இப்படியே வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ 2 டிவைடட் பை 1 பை v1 ப்ளஸ் 1 பை v2. இதுதான் என்னது உங்களுடைய average velocity in case of equal distances. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதான் வரும். 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. இது எப்போ? நான் ரெண்டே கேஸ் எடுத்திருக்கேன். வாக் பண்ணேன், அடுத்து பஸ் போனேன் அப்படின்னு ஏதோ ரெண்டு கேஸ் எடுத்திருக்கேன். ஓகேயா? ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்னோட ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. இதை நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஓகேயா? இப்படியும் கேட்கலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில், கொஸ்டின்ஸில் இப்படியும் கேட்கலாம் ஆப்ஷன்ஸில். கொஸ்டினில் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணணும். மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேயா? கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அது மக்கப் பண்ணுங்கள். புரியாமல் மக்கப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஷன் வரும். ஏன்னா க்ளோஸ் ரிலேட்டட் தான் உங்களுக்கு 4 ஆப்ஷனுமே கொடுப்பாங்க. இதே இந்த ஃபார்முலா மட்டும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேயா? இன்கேஸ் 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இஃப் 3 ஈக்குவல் டிஸ்டன்சஸ் ஆர் கவர்ட். அப்போ அந்த கேஸில் என்னோட வெலாசிட்டி, ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 1 பை v1 ப்ளஸ் 1 பை v2 ப்ளஸ் 1 பை v3 ஆயிருமா? 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3. கரெக்டா? 3 divided by 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3. என்ன ஜெகன்? 2v1 v2. இதுதான் ஜெகன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேயா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது வரும். அவ்வளோதான். ஓகேயா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது வரப்போகுது. ஸோ இப்போ இது v ஆவரேஜ் 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னால் அப்போ என்ன ஆயிரும்? 3 டிவைடட் பை 1 by v1 plus 1 by v2 plus 1 by v3 வரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் கொஸ்டினில் கேட்டாங்க. ஓகேயா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா அதே மாதிரி 3v1 v2 v3 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3 போட்டிங்கன்னா தப்பு. அப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? இதுக்கு எப்படி எல்சிஎம் எடுக்கணும்? 3 அப்படியே தான் இருக்கும். இங்கே என்ன ஆகிடும் யோசிங்க. நான் v1 v2 v3 எல்சிஎம் எடுக்கிறேன். ஓகேயா? v1 v2 v3 எல்சிஎம் எடுக்கிறேன். அப்போது இந்த 1 இருக்கிற இடத்துல யார் வருவாங்க? இங்கே v1 ஆல்ரெடி இருக்குது, v2வும் இல்லை v3யும் இல்லை. அப்படி தானே? அப்போ இந்த 1 இருக்கிற இடத்துல எனக்கு யார் வருவாங்கன்னா v2 v3ன்னு வருவாங்களா? v2 v3 ப்ளஸ் இந்த 1 இருக்கிற இடத்துல யார் வருவாங்க? இந்த 1 இருக்கிற இடத்துல v2 இருக்குது, v1 இல்லை v3 இல்லை. அப்போ இந்த 1 இருக்கிற இடத்துல யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா v1 v3 ப்ளஸ் இந்த 3வது 1 இருக்காங்களா? இந்த 1 இருக்கிற இடத்துல v3 மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்போ v3யை தவிர மீதி இருக்கிற 2 பேரும் வருவாங்க v1 v2. கரெக்டாக? அப்போது இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது எனக்கு வேல்யூ என்ன வரும்னா 3v1 v2 v3 6 மாதிரி வந்துச்சோ? ஒரு நிமிஷம் மாற்றி வந்துடுறேன். 3v1 v2 v3 டிவைடட் பை v1 v2 ப்ளஸ் v2 v3 ப்ளஸ் v3 v1. இதுதான் அதோடைய ஆவரேஜ். இதுதான் v ஆவரேஜாக இருக்கும் when 3 equal distances are involved. ஓகேயா? அப்படி வராது ஜெகன், அப்படி வராது. அதனால தான் நான் எல்சிஎம்ஐ எடுத்து காமிச்சிட்டேன். நிறைய பேர் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து இதுவும் கொடுத்து இதையும் ஆப்ஷனாக கொடுத்து உங்களுக்கு இன்னொரு இது வந்து ஆப்ஷன் ஏன்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் பியில் வந்துட்டு 3v1 v2 v3 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2 ப்ளஸ் v3னா நிறைய பேர் அதை சூஸ் பண்ணிடுறீங்க. இதை சூஸ் பண்ணிடுறீங்க. ஓகேயா? இது சூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் ராங். இது கிடையாது. இதுதான் கரெக்ட். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன ஆகிடும்? v1 எடுத்தீங்க பாட்டம்லன்னா மீதி 2 நம்பர் மேலே வரும். கரெக்டாக? அதானே நம்ம எல்சிஎம்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ திஸ் ஒன் இஸ் ராங். ஆப்ஷன் பி இஸ் ராங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். புரிஞ்சுதா? யா டோன்ட் ஃபால் இன்டு தட் ட்ராப். அதனால தான் நான் இங்கே மறுபடியும் உங்களுக்கு சின்ன குழந்தை மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் எல்சிஎம்லாம் சொல்லி கொடுத்து சொல்கிறேன். ஏன் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
இதெல்லாம் புரியாமல் ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போகும்போது தான் அந்த மாதிரி தப்பு நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன கிளாரிட்டிஸ், இந்த இதை கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்நாளுக்கும் இந்த தப்பு நம்ம விட மாட்டோம். பார்க்கும்போதே நம்ம மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஐ கெஸ் ஓகே, இங்கே இன்னும் 2 கான்செப்ட் நான் சொல்லணும். நான் ஏன் அவசரப்பட்டு ஆக்சிலேஷன் எழுதுன்னு தெரியல. ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆவரேஜ் ஸ்பீட், ஆவரேஜ் வெலாசிட்டி பார்த்துட்டோம். ஓகேயா? அதே மாதிரி இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்குது. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்ன? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் அதோட ஸ்பீடு என்ன, ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் அதோடைய ஸ்பீடு என்ன அப்படின்றதான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேயா? எனி பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் அதனுடைய ஸ்பீட் என்ன அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்றது. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட்னா நான் என்ன சொல்லலாம்? How fast an object is moving at any particular instant. Speed at any particular instant. Velocity அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம்? அதே தான், speed or how fast it is moving at any particular instant. அதெல்லாம் கரெக்டு தான். வெலாசிட்டின்னு வந்துருச்சு இல்லையா? அப்போ யார் வருவாங்க அங்கே? along with direction. along with direction, அவ்வளோதான். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். along with direction, along with direction. ஓகேயா? Speed at that particular time. Yes, very good. It majority involves differentiation and integration. Very good, very good, very good. ஓகேயா? அப்போது இங்கே வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீடு என்ன சொல்லலாம்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அட் எனி பர்டிகுலர் டைம். ஸோ அப்போது இதை என்ன சொல்லுவோம்? இன்ஸ்டன்டேனியஸை. எஸ், இன்ஸ்டன்டேனியஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச். எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், அட் டைம் டிடி, வெரி ஸ்மால் டைம் டிடி. ஓகேயா? ஃபுல் டைம் டீலாம் கிடையாது. டீயையே நான் வந்து இன்னும் மாற்றி ஒரு 1 செகண்ட் கூட இல்லை, 0.1 மில்லி செகண்டில் வந்து என்ன நடந்துக்கும், அந்த 1 மில்லி செகண்டில் அவனுடைய ஸ்பீடு என்னவாக இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த ஸ்மால் டைம் டிடியில் அதோடைய ஸ்பீடு என்னவாக இருக்குது, அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இங்கேயும் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியாச்சுனாலும் அதே தான், அந்த ஸ்மால் டைம். ஆனால் இங்கே என்ன ஆயிடும்? டிஎக்ஸ் வெக்டார், இது வெக்டார் குவான்டிட்டி தானே, டைரக்ஷனும் சேரும்போது dx வெக்டார் டிவைடட் பை dt. இதான் என்னது? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. அஃப்கோர்ஸ் இது அகெயின் இது வந்து ஸ்கேலார், இது வந்து வெக்டார், இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் எவ்வளோ ஸ்பீட் போயிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போது உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேயா? டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். வெலாசிட்டி தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஓகேயா? இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இப்போ வந்துட்டு எனக்கு எஸ் எவ்வளோன்னு தெரியும். இதை நான் நெக்ஸ்ட்டு பேஜில் சொல்கிறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு எஸ், அது கொடுத்துட்டாங்க. ஓகேயா? டைம் ஈக்குவல் டு டிடி, அதுவும் கொடுத்துட்டாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஎஸ், இங்கே ஸ்மால் டைமில் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நடந்திருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு டிஎஸ் அது கொடுத்துட்டாங்க. டைம் ஈக்குவல் டு டிடி அதுவும் கொடுத்துட்டாங்க. அப்போ வெலாசிட்டி கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டிஎஸ் பை டிடின்னு சொல்லிடுவோம். ஓகேயா? இதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, இது எனக்கு தெரியும். வெலாசிட்டி கேட்டாங்க, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கேட்குறாங்கன்னா நான் வந்து டிஎஸ் பை டிடின்னு சொல்லிடுவேன். கரெக்ட். இப்போது எனக்கு வந்துட்டு கிவன் டேட்டாவில் எனக்கு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி தெரியும். ஓகேயா? வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, வெலாசிட்டி v கொடுத்துட்டாங்க.
ஓகேயா. அண்ட் டைம் ஈக்குவல் டு டிடி கொடுத்துட்டாங்க. அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா எனக்கு இங்கே தெரியாது. ஸோ நான் v இன்டூ டிடின்னு டைரெக்டாக போட முடியாது. அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்னா வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணணும். ஓகேயா. இன்டெகிரேஷன் ஆஃப் ds இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் v இன்டூ டிடி. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ். கிளியர். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ வெலாசிட்டி கொடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா இன்டெகிரேட் பண்ணுறீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. ஓகேயா. இந்த ரெண்டு கான்செப்டே என்னன்னு எப்போ இன்டெகிரேட் பண்ணுறோம் எப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோங்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது நம்ம கொஷின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேயா. அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா என்ன? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா என்ன? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா என்னது? ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸு ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸில் அது கவர் பண்ணிகிட்டே போகுதுன்னா அப்போ அங்கே ஸ்பீட் சேஞ்ச் ஆகவே இல்லை. அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நான் இங்கே வந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட்டுக்கு போகிறேன், அடுத்து சி பாயிண்ட்டுக்கு போகிறேன், அடுத்து டி பாயிண்ட்டுக்கு போகிறேன். நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் 4 மீட்டர் கவர் பண்ணியிருக்கேன், இங்கேயும் 4 மீட்டர் கவர் பண்ணியிருக்கேன், இங்கேயும் 4 மீட்டர் கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ டைமில் போயிருக்கேன்னா இங்கேயும் 10 செகண்டில் போயிருக்கேன், இதுலேயும் 10 செகண்டில் போயிருக்கேன், இதுலேயும் 10 செகண்டில் போயிருக்கேன். அப்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டைமில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோடய ஸ்பீடு எப்படி இருந்திருக்குது? ஸ்பீட் மாறவே இல்லை, கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருந்திருக்குது. ஓகேயா. ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் டைம், அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா நத்திங் பட் கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் in equal time intervals. ஓகேயா. அதே மாதிரி constant velocity. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதே மாதிரி தான் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷனையும் நான் இங்கே மாற்றிருக்கக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இப்போது நான் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. ஈக்குவல் டிஸ்டன்சஸ் இன் ஈக்குவல் டைம் இன்டர்வல் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். வித்தவுட் சேஞ்சிங் டைரக்ஷன். ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு பாடி மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகேயா. சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்டில் போகும்போது அதோடைய வெலாசிட்டி எவ்வளோனா 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகேயா. இந்த பாயிண்டில் போகும்போதும் 20 மீட்டர் பர் செகண்ட், இந்த பாயிண்டில் போகும்போதும் 20 மீட்டர் பர் செகண்ட். அண்ட் சே இந்த பாயிண்ட் ஓகே பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் அது ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேயா. அப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்பீடு மாறிச்சா? மாறவே இல்லை. ஓகேயா. இது பாயிண்ட் 3 பாயிண்ட் இருக்குது, 3மே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். இது என்ன ஆர்க் லெங்க்த்தோ அதே ஆர்க் லெங்க் தான் இதுவும். ஓகேயா. அப்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், ஈக்குவல் டைம் இன்டர்வல் தான் எடுத்துருக்குது. இதுக்குமான டைம் இன்டர்வல் வந்து 4 செகண்ட்னா இதுக்குமான டைம் இன்டர்வலும் 4 செகண்ட் தான். அப்போ ஸ்பீடு வந்து இங்கே எனக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக தான் இருக்குது. ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தான். வேறஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன ஆயிடுச்சு? பாடி சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ என்னோட வெலாசிட்டி இங்கே கான்ஸ்டண்ட்டாக இல்லை, ஸ்பீடு மட்டும்தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி பிகாஸ் டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங், பிகாஸ் இட் சேஞ்சஸ் டைரக்ஷன். சின்ஸ் இட் சேஞ்சஸ் டைரக்ஷன். புரிஞ்சுதா?
Suppose in assertion and reason, if they give a body moves with the same speed and turns its direction from left to right and given it constant velocity, which statement is false? Which this statement is false? Yes, very good, Jagan, very good. So in the conceptuality, இதுக்காக தான் assertion and reason questionsலாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். சேஞ்ச் இன் டைரக்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா ஈவன் தோ அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க point A, point B, point A to B, point B to C, point C to D. Every velocity is same 20 meter per second and the time taken for traveling from A to B, B to C, C to D is time taken is also same 15 seconds அப்படின்னு கொடுத்துட்டாங்கனாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த டைரக்ஷன் சேஞ்சிங்குங்கிற ஏதோ ஒரு லைன் அங்கே இருக்குங்கிறனாலே அது வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி கிடையாது. ஓகேங்களா யா. ஆக்சலரேஷன் பற்றி நான் அடுத்து பேசுகிறேன் ஜெகன். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி பற்றின ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஸோ தட் நம்ம ஆக்சலரேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் வராது. அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெயிட் ஐ மிஸ்ஸிங் அவுட் சம்திங். அது என்னன்னு மட்டும் பார்த்துட்றேன். ஓகே, அண்ட் இப்போ சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க பிஃபோர் மூவிங் ஆன் டு ஆக்சலரேஷன். ஓகேங்களா? ஃபைனலி நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, கன்சிடர் பார்ட்டிக்கல் மூவிங் இன் அ சர்க்குலர் மோஷன். ஓகேங்களா? வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் v1 அண்ட் அது எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் t அது எடுத்துக்குது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஆவரேஜ் ஸ்பீட் ரெண்டுமே நமக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஐ எம் ரைட்டிங் திஸ் a particle moving in circular motion, a particle moving in circular motion with constant speed v1, time period t in anti-clockwise direction. இது என்ன ஹிண்ட் கொடுக்குது? direction is not changing, direction is changing in anti-clockwise direction. ஓகேங்களா? anti-clockwise direction. Find average speed and average velocity. ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டையுமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஐ எம் டேக்கிங் எ சர்க்குலர் பார்ட்டிக்கல், சர்க்குலர் மோஷன். ஸோ இப்போது எனக்கு இதில் நிறைய பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ராவல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே 4 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறேன். பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C அண்ட் பாயிண்ட் D. ஓகேயா? ஸோ எனக்கு என்ன தெரியும்? இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? R. எல்லாத்துக்குமே இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? Rன்னு எனக்கு தெரியும். அண்ட் இஃப் திஸ் இஸ் R, இதையும் நான் கவர் பண்ணுறேன். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B? த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B என்னவா இருக்கும்ப்பா? ஸோ சென்டர் பாயிண்ட் நான் ஓன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் O டு A வந்து R, O டு Bயும் R அப்படின்னா வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கேட்குறாங்க ஜெகன். ஓகேங்களா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே கேட்குறாங்க. ஏ டு பி போகும்போது அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன? அகெயின் ஏலேருந்து சிக்கு போகும்போது அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி. ஏலேருந்து டிக்கு வரும்போது அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி. எஸ், வெரி குட். பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? r² + r², root of r² + r², root of 2r²,
அதுலேருந்து வெளியே எடுத்தீங்க அப்படின்னா √2r கரெக்டாக √2r கரெக்டாக am I right ப்ளூ பென்னை யூஸ் பண்ணுறேன் கலர் சேமாகவே இருக்கட்டும் √2r கரெக்டாமா √2r ஸோ அப்போது இங்கே எனக்கு என்ன தேவைன்னா 4 கேஸ் தேவை என்னது என்னோடய ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு தெரியணும் ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு தெரியணும் எப்பெல்லாம் தெரியணும்னு கேட்டிங்கன்னா ஏலேருந்து பிக்கு போகும்போது என்ன ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஏலேருந்து பி போய் சிக்கு வரும்போது என்னது ஏலேருந்து பிக்கு போய் சிக்கு வந்து டிக்கு போகும்போது என்னது ஏலேருந்து பி போய் சி போய் டி போய் மறுபடியும் ஏக்கு வரும்போது அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஓகேயா ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தானே போயிட்டுருக்காங்க ஓகேயா இந்த 4 டைப்லேயும் இந்த 4 மொமெண்ட்லேயும் அதோடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் கொஷின் ஓகேங்களா ஸோ ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போகிறத மட்டும் எடுத்துக்கலாமா ஏலேருந்து பிக்கு போகிறத மட்டும் எடுத்துக்கலாம் நான் இந்த பிக்சரை பின்னாடி எழுதுகிறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ ஓகே நான் 1 by 1 காட்டுறேன் ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு மட்டும் ஏலேருந்து பிக்கு போகுது ஏலேருந்து பிக்கு போகும்போது என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன நம்ம வந்து எஸ் ஆவரேஜ்னு வச்சுக்கலாமா வி ஆவரேஜ் எஸ் ஆவரேஜ்னு வச்சுக்கலாம் ஓகேயா ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீடை வந்து நான் எஸ் ஆவரேஜ்னு வைக்கிறேன் எஸ் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் divided by total time taken total distance travel divided by total time taken அப்போ ஏலேருந்து பின்னா என்னது இங்கேருந்து இங்கே கரெக்டாக ஏலேருந்து பி இங்கேருந்து இங்கே அப்போ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் ஏ டு பி ஏலேருந்து பிக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்கள் ஏலேருந்து பிக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் ஸோ டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னப்பா டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr அப்போ ஏலேருந்து பிக்கு மட்டும்னா 2πr டிவைட் பை 4னு போடலாமா 2πr டிவைட் பை 4னு போடலாமா அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து 2πr டிவைட் பை 4 கரெக்டாக அண்ட் டோட்டல் டைம் டேக்கன் மொத்த டைம் என்டையர் டைம் வந்து t அப்போ அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் கவர் பண்ணுறதுக்கான டைம் வந்து என்னது t/4னு சொல்லாமா அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இது டோட்டல் டைம் டேக்கன் வந்து இது ஓகேங்களா டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு இது அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும் எனக்கு t/4 கரெக்டாக அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும்போது எனக்கு என்ன கிடைக்கும் 2πr divided by t 2πr divided by tங்கிறது தான் என்னது என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீட் ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன v average is equal to என்ன ஆவரேஜ் velocity is equal to ஆவரேஜ் வெலாசிட்டினா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது இது தான் இல்லையா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த √2r அப்படின்றது தான் அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் √2r divided by t/4 அதுக்கான டைம் என்ன t/4 தான் அப்போ √2r divided by t/4ங்கிறது தான் என்னது என்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி கரெக்டா ஸோ அப்போ நான் இது ரெண்டையும் நான் எடுத்து எழுதுறேன் இது ரெண்டையும் ஆவரேஜ் ஸ்பீட் வேல்யூவையும் ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூவையும் நான் எடுத்து எழுதுறேன் ஓகே ஆவரேஜ் ஸ்பீட் வேல்யூ ஆவரேஜ் வெலாசிட்டி வேல்யூ இந்த கேஸ் ஆஃப் ஏ டு பிக்கு மட்டும் ட்ராவல் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஏ டு சி ஏ டு டி ஏ டு அகெயின் ஏ இந்த 3 கேசஸ்க்கும் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா ஸோ இப்போ இங்கே வந்து என்னது ஏ டு பி போகும்போது ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 2πr by t
2 pi r by t. Average velocity வந்து root 2 r divided by t by 4. கரெக்டா? இப்போ ஏலேருந்து சிக்கு வராங்க. ஏலேருந்து சிக்கு வராங்க. ஏலேருந்து சி வரைக்கும் கவர் பண்ண வரும். ஏலேருந்து சி வரை கவர் பண்ணும்போது என்ன ஆகிடும்? ஏ டு பி டு சி இந்த மூணுக்கும் வரணும். ஃபார்முலாலாம் சேம் தான். அப்போது ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் என்ன? 2 pi r அதில் அப்படியே பாதி, அப்போ டிவைடட் பை 2. கரெக்டாக? டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் என்ன? t டிவைடட் பை 2. அப்போ 2 கேன்சல் ஆகி இங்கேயும் எனக்கு என்ன தான் வரும்னா 2 pi r by t தான் வரும். ஆவரேஜ் ஸ்பீடில் எந்த மாற்றமும் இல்லை. வேறஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி நான் எடுக்கும்போது ரூட் 2 ஆர் கூடயே இன்னொரு ரூட் 2 ஆரும் சேரும். கரெக்டாக? ரூட் 2 ஆர் கூட இன்னொரு ரூட் 2 ஆரும் சேரும் ரெண்டுக்கும் எடுக்கும்போது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ரூட் 2 ஆர் அண்ட் ரூட் 2 ஆர் சேரும்போது இங்கே என்ன ஆயிடும்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஏக்கும் பிக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? ஆர் ப்ளஸ் ஆர், ரெண்டு ரேடியஸ் டயாமீட்டர் தான். கரெக்டாக? ஆர் ப்ளஸ் ஆர் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அண்ட் டைம், ஷார்ட்டஸ்ட் டைம் என்ன? இங்கே ஷார்ட்டஸ்ட் டைம் என்ன? டைமில் எந்த மாற்றமும் இல்லை, t by 2 தான். அப்போது இங்கே என்ன ஆயிரும்னா 2r by t by 2, 2r by t by 2. கரெக்டாக? 2r by t by 2 அல்லது 4r by t. இதுதான் என்னுடைய என்னது ஆவரேஜ் வெலாசிட்டியாக இருக்கும். அப்போ இந்த கேஸில் என்னுடைய ஆவரேஜ் ஸ்பீடு எனக்கு மாறவே இல்லை, 2 pi r by t தான் கிடச்சிது. வேறஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 2r by t by 2 கிடச்சிது. ஏன் 2r போட்டேன்னா டயாமீட்டர், ஏக்கும் சிக்குமான டிஸ்டன்ஸுங்கிறது இந்த டயா தான். இந்த டயா வந்து எனக்கு 2r, அதனால வந்து 2rனு போட்டேன். ஓகேயா? சரி, இப்போ அடுத்த கேஸ் பார்க்கலாமா? அடுத்த கேஸ் மறுபடியும் என்னது? ஏலேருந்து டி வரைக்கும் போகணும். அப்போ ஏலேருந்து டி வரைக்கும் போகக்கூடிய கேஸில் என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஏலேருந்து டி வரைக்கும் போகக்கூடிய கேஸில் என்ன நடக்கும்? என்ன பண்ணிட்டோம்? ஏலேருந்து ட்ராவல் பண்ணி டி வரைக்கும் வரப்போகிறோம். அப்போது இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஏலேருந்து டிக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் இந்த கார்டு. கரெக்டாக? ஏயும் டியும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த கார்டு தான் அதோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? இதுதான் என்னுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, இவ்வளோ தான் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஹின்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். இது வந்து இந்த நான் எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து என்னுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல். இப்போது நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்ட்டு. average is equal to 3 by 4 of 2 pi r. 2 pi rல முக்கால் பங்கு நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். இன் டைம் 3 by 4 of t. அப்போ அகெயின் இங்கேயும் 2 pi r by t தான் வரும், இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அகெயின் இதுவும் என்னவாக தான் இருக்கும், ரூட் 2 ஆராக தான் இருக்கும். அப்போ ரூட் 2 ஆர் டிவைடட் பை இது எதுக்கிட்ட டைம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 3 by 4 of t, 3 by 4 of t. அப்போ ரூட் 2 ஆர் டிவைடட் பை 3t by 4 அப்படின்றது தான் இதுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி. நோ இஷ்யூஸ் ஜெகன், நோ இஷ்யூஸ். இது புரிஞ்சிருச்சுனாலே பெட்டர், சூப்பர், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுன்னா உங்களால் நியூமரிக்கல்ஸை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். ஓகேங்களா? இது கொஞ்சம் இதை நீங்கள் வந்து புக்கில் எதுவுமே புரியாமல் பிளாங்காக பார்த்தீங்கன்னா என்னடா இதுன்னு ரொம்ப வேகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி காமிச்சினே தவிர்த்து இது புரிஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷம் ஒன்றும் இல்லை. நீங்கள் டைப்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் பேரலாம் இங்கே நான் எழுதுகிற ஆன்சர் மேட்ச் ஆயிடுச்சான்னு மட்டும் பாருங்கள், நீங்களே சால்வ் பண்ணிவிடுங்க. ஆன்சர் நான் இந்த டேபிளில் எழுதுகிற ஆன்சர் உங்கள் டேபிளில் நீங்கள் எழுதுகிற ஆன்சர் மேட்ச் ஆயிருக்கா அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ ஃபைனலி ஏலேருந்து ஏக்கே வரும்போது
உங்களுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் 2πr, டோட்டல் டைம் டேக்கன் t. அப்போ 2πr/t தான் அப்பயும் உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கும். வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே தான் திரும்ப வந்து முடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த இடத்துல ஆவரேஜ் 0வாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது பை சீயிங் திஸ் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த சினாரியோவில் என்னோட ஆவரேஜ் ஸ்பீட் மாறவே இல்லை, ஆவரேஜ் வெலாசிட்டி மாறிச்சு. பிகாஸ் we are changing the direction. அதனால தான் வெலாசிட்டி வேறு ஸ்பீடு வேறுன்னு 2 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக கொடுத்துருக்காங்க. எதுக்காக நம்ம 2 டிஃப்ரெண்ட் டேர்ம் படிக்கிறோங்கிற இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகேயா? ஓகே, கிளியர் தானே? லெட்ஸ் மூவ் ஆன் டு ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன்னா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, வேறு ஒன்றுமே கிடையாது. ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ அப்போ நான் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அது சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்போது வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, இஃப் v வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்குது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியாக இருக்கும் பட்சத்தில் ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? ஆக்சலரேஷன் 0வாக இருக்கும். வெலாசிட்டி சேஞ்சே ஆகலை, கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. அப்போ அந்த இடத்துல சேஞ்சே இல்லைங்கும் போது ஆக்சலரேஷன் இஸ் 0. If velocity is constant velocity, then acceleration is 0. In that case, acceleration will be 0. ஓகேங்களா? And what is the unit of acceleration? Velocity க்கு meter per second divided by time ஒரு செகண்ட். அப்போ meter per second square. Meter per second square is the unit of acceleration. அண்ட் ஆக்சலரேஷன்லேயும் 2-3 விஷயங்கள் இருக்குது. என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ எடுத்துக்கோமே. ஒரு கார் இருக்குது, ஓகேங்களா? எனி வெஹிக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி அது வந்து 15 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் போகுது. ஒரு பர்டிகுலர் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 செகண்ட் ஆர் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் அதோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. 40 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ், கரெக்டாக? அண்ட் ஆல்சோ ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா, ஃபார்வேர்டு நோக்கி போயிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவாகவே தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போது இங்கே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆக்சலரேஷன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இந்த கேசஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் என்னது? பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். வேரஸ் ஒரு வெஹிக்கிள் இருக்குது, அது இனிஷியலி 40 மீட்டர் per செகண்ட் இருக்குது. பட் ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் அதோட ஸ்பீடு குறைஞ்சிருச்சு, ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதோட ஸ்பீட் குறைஞ்சிருச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா 10 மீட்டர் per செகண்டுக்கு தான் மூவ் ஆகிட்டு இருக்குது ஆஃப்டர் 1 மினிட். ஓகேங்களா? அப்போது இந்த கேஸில் நான் 15 வந்து 40 போச்சு, அப்படி தானே? அப்போ ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவேன்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி என்ன? என்னோட ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் 10 செகண்ட்ஸ். கரெக்டாக? டிவைடட் பை டைம் 10 செகண்ட்ஸ். அப்போ இங்கே என்னோட ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 - 15 எவ்வளோ? 25/10. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 2.5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் என்னோட ஆக்சலரேஷன். பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லிட்டேன். பட் இந்த கேஸில் பாருங்களேன், என்னோட ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னோட ஃபைனல் வெலாசிட்டி 10 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 40 டிவைடட் பை டைம் டேக்கன் 10. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா -3 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ ஆக்சலரேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா நெகட்டிவில் வந்திருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் பேக்வேர்டில் இருக்குது, ஃபார்வேர்டில் இல்லை, பேக்வேர்டில் இருக்குது.
it is decreasing, it is decreasing, decreasing. இது வந்து இன்க்ரீஸிங்க்கு நான் எப்படி சொன்னேன், ஓகேயா? it is decreasing. and acceleration decreasing, acceleration இங்கே எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு, நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. இந்த சினாரியோவுக்கு பேர் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ் ஆக்சலரேஷன். ஓகேங்களா? நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சரி, நெகட்டிவ் ஆக்சலேஷன் இது புரிஞ்சிச்சா? இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்டர்டேஷன். அப்போ ரீட்டர்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ரீட்டர்டேஷனையும் நெகட்டிவ் ஆக்சலரேஷனையும் வந்து ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இட்ஸ் நாட் லைக் தேட். ரீட்டர்டேஷன் வந்து என்னென்னா இட் இஸ் ஆல்சோ அன் ஆக்சலரேஷன். இட் மெயின்லி டாக்ஸ் அபவுட் ஸ்லோயிங் டவுன், ஸ்லோயிங் டவுன். ஓகேயா? எங்கெல்லாம் ஆக்சலரேஷன் ஸ்லோ டவுன் ஆகிட்டே வருதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரீட்டர்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குது, வெஹிக்கிளே வேணாம், நான் வந்து வேல்யூஸ் அப்படியே கொடுத்துட்றேன். என்னோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து -20 m/s. ஃபைனல் வெலாசிட்டி வந்து -10 m/s. இப்போது இந்த இடத்துல என்னோட ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? vf மைனஸ் vi டிவைடட் பை டைம்னு சொல்லுவீங்க. ஓகேயா? t is equal to 1 second வச்சுக்கலாம், which is equal to vf மைனஸ் vi. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ? -10 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? -20 டிவைடட் பை டைம் 1. அப்போ இதோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10 m/s² தான் கிடைக்கும். 10 m/s² என்னது? பாசிட்டிவ் வேல்யூ, பாசிட்டிவ் வேல்யூ. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், -20லேருந்து -10க்கு போயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட ஆக்சலேஷன் என்ன இருக்குன்னா மாறி இருக்குது, வேறஸ் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு சினாரியோ. இனிஷியல் வெலாசிட்டி 20 m/s. ஓகேங்களா? 20 m/s. ஃபைனல் வெலாசிட்டி 10 m/s. ஓகே, இங்கே பார்க்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி 20 m/s, ஃபைனல் வெலாசிட்டி 10 m/s. அப்போ இந்த கேஸில் என்னோட ஆக்சலேஷன் என்னவாக இருக்கும்? 20 m/s போயிட்டு இருந்தது, 10 m/s ஆக்சலேஷன் குறைஞ்சிருக்கு. 10 - 20 டிவைடட் பை அதே 1. ஓகேங்களா? -10 m/s². அப்போ இங்கே எனக்கு நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிருக்குது. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ கிடச்சாலும் சரி, நெகட்டிவ் வேல்யூ கிடச்சாலும் சரி, வெஹிக்கிள் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னா அதை ரீட்டர்டேஷன் சொல்லுவோம். வெஹிக்கிள் ஸ்லோ டவுன் ஆகலை அப்படின்னா அதை வந்து நார்மலி பாசிட்டிவ்னா ஆக்சலரேஷன், பாசிட்டிவ் ஆக்சலரேஷன், நெகட்டிவ்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இன்னொரு டைம் சொல்லணுமா? ஸோ அதாவது எப்படி சொல்லலாம்னா சில நேரங்களில் வந்துட்டு ஆக்சிலேஷன் நடக்கும். ஓகேங்களா? பட் என்னென்னா ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும். பட் என்னோடய ஃபைனல் வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் வரும். ஆனால் பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி, அந்த சினாரியோவில் என்ன ஆகுதுன்னா ஆக்சிலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸ்லோ டவுன் ஆகுது, வெஹிக்கிள் ஸ்லோ டவுன் ஆகுது. அதுதான் இங்கே கான்செப்ட். ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா அது வந்து ரீட்டர்டேஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள். ரீட்டர்டேஷன் talks about slowing
down. Slow down ஆகுதா இல்லையா அவ்வளவுதான். இது பாசிட்டிவ் வேல்யூ வருதா நெகட்டிவ் வேல்யூ வருதா அது எதுவுமே கன்சிடர் பண்ணாது. டைரக்ஷன்லாம் எதுவுமே பார்க்காது. பட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் talks about direction. Okay, yeah, negative values. ஓகேங்களா புரியுதா இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா எல்லா ரீட்டார்டேஷனும் ஆக்சலரேஷன் தான், ஆனால் எல்லா நெகட்டிவ் ஆக்சலரேஷனும் ரீட்டார்டேஷனான்னு கேட்டால் கிடையாது. ஓகேயா ஆல் இன்னொரு கலர் யூஸ் பண்ணுறேன். ஆல் ரீட்டார்டேஷன்ஸ் ஆர் ஆக்சிலரேஷன். But not all negative acceleration are retardations. புரியுதா கிளாரிட்டி கிடைக்குதா? கிளாரிட்டி கிடைக்குதா புரியுதா? இப்போ நீங்கள் வந்து ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போவீங்க இல்லையா, ரோட்டில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நீங்கள் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே போகிறீங்க. ஓகேங்களா, சைக்கிள் ஓட்டிகிட்டே போகும்போது நீங்கள் வந்துட்டு நார்மலாக போயிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க. பிரேக் அப்ளை பண்ணும்போது சடனாக சைக்கிள் நிற்கலை. ஓகேங்களா, நீங்கள் ஒரு ஸ்லோப்பில் ஓடிட்டு போகிறீங்கன்னா சடனாக சைக்கிள் நிற்கலை. அப்போ அது என்ன ஆகுதுன்னா இட் கீப்ஸ் ஆன் மூவிங் ஃபார்வர்ட் தான், ஆனால் அதோட ஸ்பீடு மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கீப்ஸ் ஆன் மூவிங் ஃபார்வர்ட் தான், ஆனால் அதோட ஸ்பீட் மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னென்னா ரீட்டர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா புரியுதா? ஸோ அப்போ ரீட்டர்டேஷன்னா என்னென்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட்டில் ஆக்சிலரேஷன் அக்கர் ஆகுது. அதனால் வந்து ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸ்பீடு மட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா அதை வந்து நம்ம ரீட்டர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, இல்லைன்னா இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரீட்டர்டேஷன் இஸ் ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் ஆக்சலரேஷன்ங்கிறது ஆக்சலரேஷன் இன் தி நெகட்டிவ் டைரக்ஷன், வேறஸ் ரீட்டர்டேஷன்ங்கிறது ஆக்சலரேஷன் ஆப்போசிட் டு வெலாசிட்டி. காற்று பலமாக அடிச்சிட்டு இருக்குன்னு வைங்க, ஈவன் தோ நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக சைக்கிளை பெடல் பண்ணாலும் உங்களால் அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்து போக முடியாது. அப்போது உங்கள் சைக்கிள் வந்து ஸ்லோ ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அப்போது அங்கே வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்லேயே எனக்கு காற்றோட வெலாசிட்டி இருக்குது, அதை ஈடு கொடுக்க முடியாததுனால என் சைக்கிள் ஸ்லோ டவுன் ஆகுது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சலரேஷன் ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது. அதுதான் ரீட்டர்டேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இஸ் சேஞ்சிங் டைரக்ஷன், பட் ரீட்டர்டேஷன்னா டிக்ரீஸ் இன் மேக்னிடியூட். கரெக்ட் எஸ்மா. ஓகே, ஸோ எஸ் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துடலாம். பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மீதி வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், இதுக்கப்புறம் தான் முக்கியமானது எல்லாமே வரும். இது ரொம்ப மியர் பேசிக் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ இதில் சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஃபாஸ்ட் சி விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0 டிஸ்டன்ஸ் மே ஆர் மே நாட் பி 0 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் டிஸ்டன்ஸ் இஸ் 0 டிஸ்பிளேஸ்மெண்ட் மஸ்ட் பி 0. தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல். இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, தப்பாக கொடுத்துட்டேன், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி டு ஸ்பீட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் 1. சொல்லுங்கள் ஆன்சர் என்ன சொல்லுங்கள். 1 2 3 4 ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். கொஸ்டின் நம்பர் 1ஓட ஆன்சர் என்ன? கமான் ஃபாஸ்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும்போது டிஸ்டன்ஸும் 0வாக இருக்கலாம். மே ஆர் மே நாட் பி 0 அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ ஏ பாயிண்ட் இதுதான் ஏ பாயிண்ட்டு, இதுவே தான் பி பாயிண்ட், ரெண்டுமே இந்த பாயிண்ட் தான். அப்போ ஏலேருந்து பிக்கு வந்து டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டால் இங்கே டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் சொல்லிடுவேன். கரெக்டாக? அதுவே இது ஏ பாயிண்ட் இது பி பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு அகெயின் நான் வந்து ட்ராவல் பண்ணி பிக்கு போயிட்டு திரும்ப ஏக்கு வந்திருக்கேன், ஏக்கே வந்துட்டேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக இருக்கும். ஆனால் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2AB இருக்கும். கரெக்டாக? அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும்போது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கேயும் 0 தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து இட் மே பி 0 ஆர் மே நாட் பி 0, ரெண்டு கேஸுமே வரும். அப்போ இது வந்து ட்ரூ. கரெக்டாக? இது ட்ரூ. அடுத்து என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் 0னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 0, டிஸ்டன்ஸ் 0வாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 0வாக தான் இருந்திருக்குது. அப்போ இதுவும் ட்ரூ தான். தேர்ட் என்ன சொல்கிறாங்க, ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டு டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. நம்ம என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் greater than or equal to displacement அப்படின்னு சொன்னோம். அப்போ displacement to distance அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இங்கே என்ன ஆயிரும், less than or equal to 1. இந்த சினாரியோ கரெக்ட் தானே, இதை தான் அவங்க டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுவும் ட்ரூ தான். ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், the ratio of velocity to speed is always less than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன சினாரியோவோ இதே சினாரியோ தான் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கும் வரும். ஓகேங்களா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஐ எம் டெலிட்டிங் ஆல் திஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நான் டெலிட் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு நான் தெளிவாக கான்செப்ட் எழுதுகிறேன். we always say distance is always greater than or equal to magnitude of displacement. ஏன்னா displacement is a vector quantity. ஸோ நம்ம magnitude வச்சு எழுதணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்பீடுக்கும் அதே கான்செப்ட் தான். ஸ்பீட் இஸ் லெஸ் than or equal to magnitude of velocity. magnitude of velocity. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா the ratio of velocity to speedன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ velocity to speedங்கிறது is always less than 1ன்னு சொல்கிறாங்க. less than 1 மட்டும் கிடையாது, சம்டைம்ஸ் அது ஈக்குவல் டு 1ஆகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆல்வேஸ் less than 1ன்னு சொன்னால் இது வந்து ராங். less than or equal to சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல அது வேலிடு. பட் இது ஆல்வேஸ் less than 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. கிளியரா? எனி டவுட்ஸ்? இதில் நீங்கள் உங்களுடைய டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுடைய டேக்அவே. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். A boy completes one round of a circular track of radius 20 meters in 50 seconds. ஸோ ஒரு சர்க்குலர் ட்ராக் இருக்குது, அதனுடைய ரேடியஸ் வந்து 20 மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் ட்ராக்கு. இதை வந்து ஒரு ரவுண்டு இங்கே ஆரம்பித்து இந்த பாயிண்ட்டுக்கே முடிக்கிறாப்படி. அது முடிக்கிறதுக்கு அவருக்கு 50 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஓகேங்களா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் 4 minutes 10 seconds டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா இப்படி கேட்கும்போது இந்த டைமை வந்துட்டு நீங்கள் செகண்ட்ஸுக்கு மாற்றுங்க. அப்போ 4 minutes 10 seconds சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற செகண்ட்ஸ் என்னதுப்பா? 4 minutes 10 secondsனால் மொத்தம் எத்தனை செகண்ட்ஸ்? 4 minutes 10 secondsனால் 4 minutesனால் 4 into 60 + 10. அப்போ எவ்வளோ? 250 seconds. அப்போது 50 secondsல ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா 250 secondsல 5 ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி தானே? மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 வந்துச்சுன்னா என்னது? ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ 5 ரவுண்டுலையும் மறுபடியும் அவர் எந்த பாயிண்ட் தான் வந்திருப்பாரு? அந்த பாயிண்ட் ஏலேருந்து ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா 5 ரவுண்டு முடிஞ்சு பாயிண்ட் ஏக்கே தான் வந்திருப்பாரு. என்ன கேட்குறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ என்ன? ஆஃப்டர் 5 rounds டிஸ்பிளேஸ்மெண்ட் will be 0 சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A body covers 1/3 of distance of velocity v1. 1/3 first 1/3 வந்து v1, second 1/3 வந்து v2, third 1/3 வந்து v3. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஈக்குவல் டிஸ்டன்சஸ் தான், ஒரே டிஸ்டன்ஸு, அதை 3ஆக பிரிச்சிட்டாங்க. அதை தான் 1/3 சொல்கிறாங்க. இன்கேஸ் இது 3 மீட்டர்னா இது 1 மீட்டர். அப்படி இது ஒரு 1/3, இது ஒரு 1/3, இது ஒரு 1/3. இதுக்கு v1 v2 v3. இது என்னது? x ஈக்குவல் டு கரெக்ட் தானே? ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னா ஆவரேஜ் வெலாசிட்டி நான் உங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி கிளாஸில். ஸோ நீங்கள் அதை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் 2 இஸ் தி ரைட் ஆன்சர். 3v1 v2 v3 டிவைட் பை v1 v2 ப்ளஸ் v2 v3 ப்ளஸ் v3 v1. இதை நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணி காமிச்சிட்டோம் இல்லையா? எல்சிஎம் ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து நான் இதை சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே
கொஷினாக கொண்டு வந்திருக்காங்க. இது ஆல்ரெடி கேட்ட கொஷின். ஓகேங்களா, நீட்டில் கேட்ட கொஷின். எஸ், வெரி குட். ஸோ நெக்ஸ்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் வெலாசிட்டி வென் ஆக்சலரேஷன் இஸ் 0. ஆக்சலரேஷன் 0 இருக்கும்போது வெலாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி 2 பேராமீட்டர் வச்சு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஆக்சலரேஷன் 0 இருக்கும். அப்போ முதல்ல ஆக்சலரேஷனை கண்டுபிடிங்க. அதை ஈக்குவல் டு 0 போடும்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமை கொண்டு வந்து வெலாசிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வெலாசிட்டிங்கிறது கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னது, ds/dt. அப்போ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், இது t cube மைனஸ் அப்போ 3t ஸ்கொயர் மைனஸ் 12t ப்ளஸ் 3 அப்படி தானே. அடுத்தது ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, dv/dt. அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், இது அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 60 மைனஸ் 12 ஆகிடும். அப்புறம் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 60 மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அதுலேருந்து எனக்கு டீயோட வேல்யூ என்ன 2 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். இந்த t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸை நான் வெலாசிட்டியில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 3 இன்ட்டு 2 செகண்ட்ஸுங்கிறது 2 ஸ்கொயர் மைனஸ் 12 இன்ட்டு 2 செகண்ட்ஸ் 2 ப்ளஸ் 3. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் சொல்லுங்கள். 2 2s are 4, இது வந்து 12 மைனஸ் 24 ப்ளஸ் 3 equal to minus 9 meter per second. Minus 9 meter per second is the answer here. Okay, minus 9 meter per second is the answer here. Sorry, நான் year note பண்ணல. I am so sorry. நான் year note பண்ணாம வந்துட்டேன். Next classலேருந்து if possible I will tell you the years and all. ஓகேங்களா, சரி, ஓகே. ப்ராக்டிஸ் புக் தான் எடுத்தேன். either it will be a practice question or a NEET question. எனக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. பட் எனிவே NEET ஸ்டைல் ஆஃப் கொஸ்டின். ஓகேங்களா, சரி இப்போ சொல்லுங்கள். வெரி ஈஸி கொஸ்டின் ஒன்லி இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட். அதர்வைஸ் நீங்களே ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆனீங்க இல்லையா ஜெகன். யா, ஸோ எஸ், இது முடிஞ்சிச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேயா, ஸோ இன்றைக்கி கிளாஸில் ரொம்ப ரொம்ப பேசிக் தான் பார்த்துருக்கோம் கைனமேட்டிக்ஸில். ஸோ நாளைக்கு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், அதுக்கப்புறம் இந்த கிராஃப்ஸ், கைனமேட்டிக்ஸோட கிராஃப்ஸ், அதில் என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, மோஷன் அண்ட் கிராவிட்டி, இது எல்லாமே நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, see you next class பா. தேங்க்யூ, பை பை. அண்ட் கிளாஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத ஆஃப்டர் தி லைவ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.